வெற்றி நமக்கு தான்டா. தைரியமா இருங்க. சுப்பிரமணி, நீ தைரியசாலி தான். ஆனாலும் என்னடா தான் நிக்க வச்ச ஆள எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக எம்எல்ஏ வர்தனையே கொன்னா இந்த கேபிஆர். அவர் காலேஜ் எலெக்ஷன்ல அவர் நிக்க வச்ச ஆளையே நீ எதிர்த்து நிக்கிற. கெட்டவங்களை எதிர்க்கிறது நல்ல காரியம் தான். இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க சப்போர்ட் தான்டா எனக்கு தைரியம், நம்பிக்கை எல்லாமே. ஆனா ரவுடிங்க கையில மட்டும் அதிகாரம் போயிடக்கூடாது. முதல்ல நம்ம காலேஜ்ல நடக்கிற எலெக்ஷன்ல ஜெயிப்போம். அடுத்து பொது தேர்தலையும் சந்திப்போம். நல்ல இளைஞர்கள் கையில அதிகாரம் வரணும்டா. அப்பதான் எங்கேயுமே எதிலையுமே மறுமலர்ச்சி ஏற்படும். முதல்ல நீங்க கிளம்புங்கடா. டேய், காலையில சீக்கிரம் வந்துருங்க. நான் தான் காலையில் எலெக்ஷன்ல நிக்கிறியா? அதுவும் கேபிஆர் எதிர்த்தா விட்டுருவா? யாருக்காவது அடையாளம் தெரியுமா? ஊருக்குள்ள போஸ்ட் ஒட்டிருக்காங்களே, அந்த ஆள் மூஞ்சி மாதிரி இல்ல? போஸ்ட் ஒட்டினது இன்ஸ்பெக்டர் பார்க்காம இருப்பாரு. அவரே சும்மா நின்னுகிட்டு இருக்காரு. நீ என்னமா வளவலன்னு பேசிக்கிட்டு சும்மா இருக்கியா? ஏ மாப்பிள, இது கேபிஆர் சமாச்சாரியா, உடனே தொலைக்காத. அப்புறம் உயிரோட கொளுத்தி தொலைச்சிருவாங்க. என் தங்கச்சி கழுத்துல தாடி தொங்காது. சுமார் சுமார் இன்ஸ்பெக்டர் வராரு. என்னையா? ஒண்ணு இல்லைங்க. என்ன முணுமுணுக்குறீங்க? ஒண்ணு இல்ல. இவனை உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இந்த ஊருக்கே அடையாளம் தெரியும் போது எங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? சீக்கிரம் வாடா. டேய், சூருடா, அடிச்சு போயிட்டாங்கடா. ஆமாண்டா. இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். பேரு சுப்பிரமணி. இவன் அப்பா கூட இங்கதான் சார் இருக்காரு சார். காலேஜ்ல சேர்மன் எலெக்ஷன் என்ன சார்? இவங்க அப்பாவை கூட்டு வர முடியுமா? கூட்டு வர சார். போய் கூட்டு வா. யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். போய் கேபிஆர்ட்ட சொல்லு. சார், இதை போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரணுமா சார்? விஷயம் வெளியே எல்லாரும் தெரிஞ்சு போச்சியா? அவர்கிட்ட சொன்னாதான் அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எஸ் சார். சார் 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 சார். என்னப்பா சார், உங்க பையனை அடிச்சு கொண்டாங்க சார். பாடி கோயில் கிட்ட இருக்கு சார். என்னை பத்தி பயப்படாம நீங்க தைரியமா போயிட்டு வாங்கப்பா. ஐயா எந்திரிங்க. இவன் உங்க பையனா? சொல்லுங்க. இல்லைங்க, இது என் பையன் கிடையாது இன்ஸ்பெக்டர். இவன் உங்க பையன் தான் காலேஜ்ல படிச்சான்னு சொன்னாங்களே. இல்லைங்க, இவங்க தவறுதலா சொல்லிட்டாங்க. இது என் பிள்ளை இல்லைங்க, என் பிள்ளை இல்லைங்க, என் பையன் இல்லைங்க, என் பையன் இல்லைங்க, என் பையன் இல்லைங்க சார். பெத்த பிள்ளையே பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்களா? ஏன் சார்? இருக்கிற இன்னொரு பிள்ளை உயிரோட இருக்கணும்னா இந்த பிள்ளையை பிள்ளை இல்லைன்னு தான் சொல்லணும்.
அதுக்காக பெத்த பிள்ளையே பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? என்ன சார் இது? விதி என்ன அப்படி சொல்ல வச்சிருச்சப்பா. எந்த விதி சார் இது? எந்த விதி? சொல்லிட்டேங்க, என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டேங்க. செத்து கிடக்குற பையன் நம்ம காலேஜ் பையன் சொன்னீங்களாமே. நான் அப்படி சொல்லுங்க. பசங்க தான் காலேஜில் படிச்சோன்னு சொன்னாங்க. நான் தான் கான்சல்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்பா நீங்களா சொன்னீங்க? டேய், உங்க அப்பாக்களும் உங்களை வந்து அடையாளம் காட்டுறோமா? சார் நாங்க சொல்ல சார், அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஏய், தெரியாது இல்ல? அப்ப வாயை மூடிக்கிட்டு புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு படிக்கிற வேலையை பாரு. தபார், வீட்டுல 100 நடக்கும், நாட்டுல 200 நடக்கும். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்னத்தை கிழிக்க போற? அங்க என்னடா பாக்குற? உயிரோட இருந்தாலும் பார்க்கலாம், ரசிக்கலாம். அது டெட் பாடி. அர்த்த ராத்திரில பீதியில பேதி ஆயிடுச்சுன்னா எவன் வந்து நிறுத்துறது? போய் தொலை. வா போட. யோ பிரின்சிபல், வாயா. இத பாருங்க, உங்களுக்கெல்லாம் என் காலேஜ் மேல இருக்கிற நம்பிக்கை குறையக்கூடாதுன்னு தான் நானே நேர்ல வந்திருக்கேன். யோ பிரின்சிபல். எஸ் சார். இந்த பையன் நம்ம காலேஜ் பையன் தான் நான் புரட்டிப்பாரு. பாயிண்ட கேட்டுங்கடா. யோ அது ஒண்ணு இல்ல சார். கால்ல மச்சண்டிச்சா இருந்தா அந்த ஐடென்டிபிகேஷன் மார்க்க வச்சு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லீங்களா? மூஞ்ச பார்த்து சொல்லியா? வெரி குட். இந்த மூஞ்சிய எக்மோர் ஸ்டேஷன்லயோ, பேங்க் கவுண்டர்லயோ, போலீஸ் ஸ்டேஷன்லயோ பார்த்ததா ஒரு நினைப்பு சார். ஏய், மச்சான் சொன்னது இந்த மூஞ்ச பார்த்து. உங்க மூஞ்சி இல்லையா? ஐ எம் சாரி சார். என் வாழ்நாளிலே இந்த மாதிரி ஒரு மூஞ்சியை நான் பார்த்ததே இல்லை சார். சத்தியமா இவன் நம்ம காலேஜ் பையனே இல்லை சார். என்ன பொணநாத்தம் ஆறுது? ஏய், பணம் தானையா? நேரம் என்ன செய்ய? செத்தவன் சென்ட் போட்டுக்கிட்டு சாக கூடாது. சுமாரியா? அப்புறம் என்ன யோசனை இன்ஸ்பெக்டர்? பெத்தவன் நினைச்சோம், அவனும் தான் புள்ள இல்லைன்னுட்டான். பிரின்சிபலும் தான் ஸ்டூடெண்ட் இல்லைன்னுட்டாரு. செத்தவன் ஒரு அனாதை போல இருக்கு. எதை அப்படி வந்திருக்கான், ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன இன்ஸ்பெக்டர்? எஸ் சார். வாயா. சுப்பிரமணியன் நமக்காக உயிரின் கொடுப்பேன்னு சொன்னா பாத்தியா, சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. சித்தப்பா, பெத்த அப்பனையே புள்ள இல்லைன்னு சொல்லி வச்சிட்டானுங்க. இன்னொன்னு என்னென்ன செய்வானுங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய பிரின்சிபாலே சுப்பிரமணியன் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லடா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டு வாட்ச்மேன் மாதிரி வச்சிருக்கான். அவன் கல்வி கூட ஒரு ஆலயம் சொல்லுவாங்க. அந்த ஆலயத்தை கட்டி அதையே தனக்கு பாதுகாப்பா வச்சு பல அநியாயங்கள் செய்யறான் அந்த கேபிஆர். வேற வழியே இல்லை சித்தப்பா. நாம தொடர்ந்து இந்த கேபிஆர் காலேஜில் படிக்கணும்னா அவங்க பண்ற அநியாயத்துக்கெல்லாம் அடிபணிஞ்சுதான் போகணும். நம்ம அப்பாவும் நம்மள பிள்ளை இல்லைன்னு சொல்லாம இருக்கணும்னா இங்க எது நடந்தாலும் வெளியே சொல்லாம இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. எப்போது அராஜகம் நீடிக்காதடா. இதுக்கு ஒரு அழிவு வந்தே தீரும். கரெக்டா? எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போ வரும், எப்படி வரும், யார் மூலமா வரும்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க எங்கேயாவது ஒருத்த கண்டிப்பா பிறந்திருப்பான். ராம், ராம், உன் முகத்தை கொஞ்சம் காட்டுப்பா. ஏய், எதுக்கு உனக்கு இந்த முரட்டு வேலையெல்லாம்? இல்லம்மா, கராட்டே பிராக்டிஸ் பண்றேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அது பாதுகாப்புக்காக கத்துக்கிறதுல என்னம்மா தப்பு? அடுத்தவங்க வம்பு தும்புக்கு போனாதா பாதுகாப்பு தேவைப்படும். நாம நம்ம வழியில அமைதியான முறையில போயிட்டு இருந்தா நமக்கு ஆண்டவன் இருக்காப்பா. அம்மா, உடம்ப பலமா வச்சுக்கிறதுல உள்ளத்தை பலமா வச்சுக்கோ. இன்னைக்கு முதல்ல காலேஜுக்கு போறேன். நமக்கு இந்த ஊரும் புதுசு ராஜா. ஏதோ காவேரி, நீ உண்டு, உன் படிப்பு உண்டுன்னு இருக்கணும். என்னம்மா இது? போர்க்களத்துக்கு அனுப்புற, காலேஜுக்கு தானே அனுப்புற?
சின்ன குழந்தைக்கு புத்திமதி சொல்ற நீங்களே மாதிரி. சொல்லுங்கண்ணா, படிக்கிற இந்த வயசுல கராத்தே கிராத்தேன்னு ரவுடித்தனம் எல்லாம் அவசியமா? கரெக்ட். இதெல்லாம் அவசியமா உனக்கு? கடவுளை கும்பிட்டுட்டு காலேஜ் புறப்படு. ஏய் என்னப்பா இது? சாமி காலில் விளைச்சோம்னா ஆசாமி காலில் விளைறிய. மாமா, யாரும் இல்லாத எங்களுக்கு இந்த ஊர்ல அடைக்கலம் கொடுத்து நான் படிக்கிறதுக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க தான் மாமா எனக்கு கடவுள். உன் படிவை நினைச்சு நான் பாராட்டுறேன். ஆனா உண்மை அது இல்லை. தகப்ப இல்லாத உன்னை தனி ஆளா இருந்த இந்த சமுதாயத்துல உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? உங்க அம்மா தான் தெய்வம். அவ காலில் விழு. போயிட்டு வா ராஜா, ஜாக்கிரதை. வரேன் மாமா. தேனு தேனு என் மக நல்ல காலேஜ் கிளம்புறேன் டாடி. தேனு அப்படி கூட யாரும் கொடுத்துட்டு போடா. என்ன டாடி? கூடுடா. வணக்கம் வணக்கம் வணக்கம். தலைவரே, யாரெல்லாம் கொடுத்து போதே, அது நம்ம பொண்ணுங்களா? ஏன் பண்றா? பாத்தீங்களா, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது பெத்தவங்க காலில் விழுகணும். அதான் தமிழ் கலாச்சாரம். கலாச்சாரம் மாறாம என் குடும்பத்தை எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? மாசம் மாசம் சம்பளம் வாங்குற, மாசம் ஆகுறீன்னா முடியாதுங்கிற. என்ன சம்பளமா? ஏய், இது பாரு, மாமனா நினைச்சா நான் மனுஷனா நடந்துக்கிறேன், காமன்னு நினைச்சா காயப்படுத்திருவேன். அப்படியா? ஆமாங்க, இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா ஏரியா மொத்த ஓட்டம் நமக்கு தாங்க கிடைக்கும். விஷயத்தை தலைவருக்காக கொண்டு போறேன். உனக்கு என்னம்மா? என்னையும் என் வீட்டுக்காரன் சேர்த்து வைக்கணுங்க. உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? இதோ பின்னால இருக்கிற இந்த மனுஷன் தான். விஷயத்தை தலைவருக்காக கொண்டு போறேன். என்னைய அவனை அடிக்கிற? என்ன கேட்டா தெரியுமாங்க உங்களை அவன்? என்னைய கேட்டான்? டேய், விஷயத்தை தலைவருக்காக கொண்டு போ. ஊதுடா. என்னடா? வாடா. வாடா, சொல்லு. ஆளாளுக்கு இப்படி போட்டு அவனை அடிக்கிறீங்களே, அவன் என்னதான் அப்படி தப்பா கேட்டான்? அவன் என்ன கேட்டா தெரியுமா இல்லையா? அவன் என்ன கேட்டா தெரியுமா? ஏன் வேட்டி கட்ட மனதில் கேட்கிறான்? நான் என்ன நிதானம் இல்லாம இருக்கேன்? என் லட்சியம் என்னையா? இந்த இழப்ப என்னைக்கு எம்எல்ஏ ஆகி சட்டசபைக்குள்ள போறானோ அன்னைக்கு தான் தோல்ல கிடக்கிற வேட்டிய இடுப்புல கட்டுவான்னு இந்த தொகுதி ஊரா தெரியும். இந்த நாய் இருங்க. காலேஜ்ல படிக்கிறீங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதனாலதான் நான் நாடி நாடி வரேன், நீ ஓடி ஓடி போற. விளையாண்டது போதும், விஷயத்துக்கு வருவோமா? நீ இவளை பாத்துக்க. காக்கையா, பையன் போய் பாப்போம். தம்பி, அதான் தரகால. வீட்டுக்குள்ள போய் வெளியே தெரிஞ்சா எவனாவது பொண்ணு கொடுப்பானா? வெளியே வச்சுக்கிட்டா கௌரவம் கம்மியாயிடுமாப்பா. சத்தா சத்தா. என்னங்க இது? அனாதையா வந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி அநியாயமா செஞ்சிட்டீங்க. ஆம்பளை அனாதையானா அனுதாபம் ஏற்படும், பொம்பளை அனாதையானா ஆசைதான் ஏற்படும். ஏற்பட்டுச்சு, பின்னிட்டா. செய்வன திருந்த செய்யணும், படிச்சா மட்டும் போதாதரா. இப்ப பார், இப்படி கதையும் முடிக்கணும். இப்ப நல்லா இருக்கு. இத கொண்டு போய் அம்மா படுத்து போயுமா? என்ன ஓட்டம்? அம்மா பூத்திருச்சு. காலேஜுக்கு கார்ல போக மாட்டேன், டிவிஎஸ் 50 தான் போவேன்னு சொன்னியாமே. அப்படி சொல்லல மாமா. மச்சான், தாய் இல்லாத புள்ளையாச்சன்னு உன் பொண்ணுக்கு உன் தங்கச்சி, அதான் என் பொண்டாட்டி எல்லா செல்லத்தையும் மொத்தமா கொடுத்துட்டா. அதனால உன் பொண்ணு சில சமயத்துல என்னையே ஏமாத்துற. மாமா சொல்றபடி கார்ல போயம்மா. அப்பா, நான் தனியா கார்ல
போனா போர் அடிச்சு அப்ப விடு, பையனை துணைக்கு அனுப்புற. கூட போனா குசியா இருக்கு. அதை விட பொண்ணு தனியாவே போலாம். கிழிச்சிரும். அடேடே, எல்லா தலைவர்களும் ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல இருக்கீங்களா? இது ஊருக்கு அவ்வளவு நல்லது இல்லையே. மந்திரி உங்களுக்காக வெயிட்டிங். நீங்க மந்திரி பார்க்க போங்க, அவ கார்லயே போவா. பிரின்ஸ், மந்திரி என்ன சொன்னாரு? வர வர இடுப்புல வேட்டி கட்டாதவெல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்களெல்லாம் அடக்கி வைன்னு சொல்ல சொன்னாரு. எப்படி அவன் உங்களை பின்னால குத்துறான் பாத்தீங்களா? ஐயா, தப்பா நினைக்கவே படாது. செக்ஸியா ட்ரெஸ் பண்ற ஒரே ஆம்பளை நீங்க தான். உங்களை நான் சொல்லுவேனா? உங்களை ஃபைல் எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. மச்சான், ஃபேக்டரி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவ்வளவு காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு நீங்க அப்படியே வாங்க. நான் இவங்களோட போய் மந்திரியை பார்க்குறேன். நீங்க மனுஷங்களே பிச்சு போற ஜாதியாச்சே. உங்களுக்கு எப்படி தெரியும் பூவோட அருமை? நீங்க அவருக்கு பயப்படலாம், நான் அவருக்கு பயப்பட மாட்டேன். நான் கார்ல போக மாட்டேன். லதா, வேண்டாமா, மாப்பிள்ள கோவப்படுவாருமா. எனக்கு கோவம் வராதா? என் இஷ்டப்படிதான் பேசுவேன், என் இஷ்டப்படிதான் செய்வேன், என் இஷ்டப்படிதான் போவேன். நான் டிவிஎஸ் 50ல தான் போவேன். லதா, குட் மார்னிங் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம், போ. யார் அவன்? பூக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளிய சுண்ணாம்பால அழிச்சிட்டு பூ ரங்கநாதங்கிற என் பேரை குரங்கநாதன் மாத்தினது. பெயிண்டே அடிச்சுட்டானா பேமானி? யார் அவன்? யார் அவன்? என்னங்கடா முன்னாலையும் பின்னாலையும் சுத்தி சுத்தி வரீங்க? மயிலு சித்தப்பா, குத்திட வேண்டியதான். எது குத்த போறீங்களா? எங்க குத்த போறீங்க? எதால குத்த போறீங்க? டேய், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கடா. நேத்து நடந்த சுப்பிரமணி கொலையில நீங்க பிரின்சிபல் நடந்துக்கல, அதனால இப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்க போறோம். தண்டனையை நீங்களே ஏத்துக்கிறீங்களா இல்ல நாங்க கொடுக்கணுமா? என்னடா குரலை மாத்தி பேசி குஜால் பண்றீங்களா? குள்ளனா? சித்தப்பா, குத்துப்பா. டேய், என்ன குத்து குத்துன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிற? எங்க குத்த போற? குத்திட்டா குத்திட்டா, கொட கொடன்னு ரத்தம் கொட்டுது. கிரிமினல் கேஸ், 14 இயர்ஸ் ஜெயில், தூக்கு தண்டனை. ஏன் வலிக்கவே இல்ல? ஏய், ஏண்டா இவன் கோமணத்தை என் பையில குத்தின? இது கோமணம் இல்ல, துக்க கொடி. அப்படி என்ன துக்கம்? எத்தனையோ வருஷம் ஃபெயில் ஆயிருக்கிற, அப்பெல்லாம் இல்லாத துக்கம் இப்ப ஏன் தொங்குது? அது இல்ல சார், சுப்பிரமணி இறந்துக்கா குத்துறது. சார், உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா சாயந்தரம் வரைக்கும் கட்டாதீங்க சார். கவலைப்படாத, டெய்லர்கிட்ட சொல்லி இதை இந்த ட்ரெஸ்ஸோடயே சேர்த்து தைச்சிட சொல்றேன். தைச்சிருங்களா? ஒழுங்கா கிளாஸுக்கு போங்கடா மூதேவிங்களா. பின்னால எவனோ குத்திட்டா. ஏதோ என்னால முடிஞ்சது, எத்தனை இடத்துல குத்திட்டேன். வாங்க சித்தப்பா போலாம். தோல்விக்கு பயந்து போய் உங்க அப்பாவோட கூட்டம் தான் சுப்பிரமணிய கொண்டு இருக்கு. எனக்கும் தெரியும். ஏதோ உன்னோட சேர்ந்து இருக்கும் போதா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு மாணிக்கம். என்ன பண்றது, படிச்சு முடிக்கணுமே. ஆமா, படிப்பு மட்டும் இல்லைன்னா எப்போ உன்னை கூட்டிட்டு ஓடி போயிருப்பேன் தெரியுமா? ஹாய் ஜெயா. ஹாய் மாணிக்ஸ். ஹாய் ஜெயா. ஹாய். ஹாய். ஆமா, எங்க போயிட்டு இருக்க? கிளாஸுக்கு போல. எப்படிப்பா மனசு வரும்? எங்க அப்பாவை பிரின்சிபல்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. சுப்பிரமணி இந்த காலேஜ்ல படிக்கவே இல்ல, அந்த மாதிரி ஒரு முகத்தை பார்க்கவே இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. நல்ல வேளை எங்க அம்மா முன்னாடியே இறந்துட்டாங்க. நான் உயிரோடு இருக்கிறத நினைச்சா இப்போ எனக்கு வேதனையா இருக்கு. டோன்ட் ஃபீல் ஜெயா, ஒரு விதத்துல நீயும் தேனும் ஒண்ணுதான். பேருக்கு முன்னாடி இனிஷியல் எழுதுறதே ஏதோ தப்பான எழுத்து எழுதுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நானும் தான். சோகங்கிறது இருட்டு மாதிரி, அது விலகி பகல் வரும். காலேஜ் போயிடுறேன். புறப்பட்டுட்டியா? கொஞ்சம் இருப்பா. சரஸ்வதி தேவி உனக்கு அருள் புரியட்டும். துப்பு. என்னது காலேஜுக்கு போகும்போது ஏன் கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நல்ல காரியத்துக்கு நாள் பார்க்க வேண்டாம். நாள் பார்க்க வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாமா? சரி, பாரு. பால். பால் கறி வந்துட்டா, நல்ல நேரம். புறப்படுப்பா, புறப்படு. புறப்படு. நம்ம குரங்கநாதனுக்கே கொடிய குத்துட்டமல்ல, குத்துறது நம்ம கிங் இல்ல. வெளியில எங்க சொல்லிடாத. சீதா, இங்க வாமா. அட ஆமா,
மயில நடக்கட்டும். நான் குத்துறேன். நானே குத்துவேன். நான் குத்துறேன். நானே குத்துவேன். நான் குத்துறேன். என்னங்க விஷயம்? ஒண்ணு இல்ல, நம்ம சுப்பிரமணியம் செத்துட்டான்ல, அதுக்காக கருப்பு கொடி. இல்ல நானே குத்திக்கிறேன். நான் குத்துறமா? இல்ல பரவாயில்ல நானே குத்திக்கிறேன். நான் குத்துறமா? இல்ல பரவாயில்லண்ணே. சரி. என்ன அண்ணன் சொல்லிருச்சா? சோகத்துல இருக்கோம், அவன் எட்டாசத்தை பாரு. பங்காளி சிட்டு ஒண்ணு வருது. பேஸ்கெட் பண்றியா? குடுறா. கம் ஆன், டேக் இட். டேய் மச்சான், பசு வெறிக்குதுடா. ஏய், என்னடி மறிக்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வச்சுக்கோ, வந்து பட்ட இடத்துல என் பங்காளி கை போடும். வசதி எப்படி? அவனுங்களாம் ஈவரக்கம் இல்லாத மிருக ஜாதிங்களா. பெத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதானே பிள்ளைங்களும் இருக்கும். ஆடட்டும் ஆடட்டும், இவனுக்கு ஆட்டம் ஒரு நாள் அடங்கத்தான் போகுது. மச்சி அங்க பாடுறா, உன் பாட்டி அவனை டச் பண்றான். காலேஜுக்கு புதுசு போல இருக்கு. ஏதாவது அடிபட்டுச்சா? எந்த இடத்துல? சூரியன் படாத இடத்துல. இதே இருக்கிற இடத்துல. ஐம் சாரி. எந்த குரு வரப்பா, பாட்டி கை மாற போதோ? டேய் மார்ச்சுண்டா, வாங்க. உங்க பேரு? ராம். நைஸ் நேம். தேங்க் யூ. என் பேர் லதா. கேன் ஐ ஹெல்ப் யூ? நோ இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. கடைசி கொடி. ஆமா 300 கோடி வாங்கினே என்ன பண்ண? பிளாக்ல வைக்க போறேன். மாட்டிக்க போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சுப்பிரமணியத்துல எனக்கு மட்டும் சோகம் இல்லையா? ஏன் எல்லாரும் என்ன தனியா பிரிச்சு பாக்குறீங்க? நானும் சோகத்துல பங்கெடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். எனக்கு கருப்பு கொடி கொடுங்க. ஏய் கேக்குறல்ல, குறா குறா. தேங்க்யூ. ஏய் பங்காளி, அந்த பாட்டி நம்மள கண்டுக்காம போதுடா. தாளிச்சிருவோம். போடா. என்ன ஸ்டைல் சூப்பர். எனக்கு ஒரு ஹீரோ கிடைச்சாச்சு. இல்ல சாரி, நம்ம காலேஜ்க்கு ஒரு ஹீரோ கிடைச்சாச்சு. வாங்கடா. ஐம் ராம். காலேஜுக்கு புதுசு, இன்னைக்கு தான் சேர்ந்திருக்கேன். வேணாமா? ஒண்ணு நடக்கலடி, வாய முறி அவுச்சு. பிரின்சிபல் கூப்பிடுறாரு, வாங்க போலாம். வாடி. ஏய் வாங்கடா. வாடா. டைம் ஆயிடுச்சு, பாப்பா போலாம். நோ, எங்க அப்பா ஏற்கனவே எடுத்த முடிவை அறிவிக்க போறாரு. நான் எதுக்கு அங்க வரணும்? ஏன் இப்படி சொல்ற? கெட்டவங்க எடுத்த முடிவு நிச்சயம் கெட்டதா தான் இருக்கும். நீயும் போலியா? நாங்க மட்டும் போய் என்ன பிரயோஜனம்? நாங்களும் போல. ஏ, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஓ ஓ ஓஹோ. எனக்கு எப்ப வேலை வருமோ? ஏய் நிச்சயமா வரும்டி. வருமா? வந்தா சரி. நீங்க போங்க. காதல் தேசத்துக்கு செல்வீங்களோ இல்ல காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு பாடுவீங்களோ, உங்க வேலையை பாருங்க. போங்க. பாய். ஓகே பாய். மாணவ மணிகளே பாருங்கள், ஒத்தன் கையிலயாவது புஸ்தகம் இருக்கா பாரு. எல்லாம் ஏன் கருப்பு கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு காலேஜுக்கே துக்க தினம். ஏன்? இந்த நாடகம் முடியட்டும் சொல்றோம். நீங்களும் குத்திக்கங்க. சாரி. தேங்க்யூ. என்ன தலைவா வெயில நிக்கிறீங்க? நிழலுக்கு வாங்க. எலுமிச்சம்பழம் கலர் கருத்துல போகுது. மாணவர்களே,
மாணவிகளே, வீரபாண்டி கோட்டை கேபிஆர் கல்லூரியின் முதல்வரான குரங்கநாதன் வச்சு கு ரங்கநாதன் உங்கள் அனைவரையும் கும்பிடு போட்டு குதூகலமாக வரவேற்கிறேன். ஏன் ஒய் நடக்கவிருக்கும் கல்லூரி மாணவ தலைவர் தேர்தலில் கஜா என்னும் இந்த கஜேந்திரனை எதிர்த்து போட்டியிட யாரும் முன்வராத நிலையில் ஐயோ உங்கள் எல்லாருடைய விருப்பப்படி கல்லூரி நிர்வாகமே கஜா என்னும் இந்த கஜேந்திரனை தலைவராக நியமித்துள்ளது. இந்த அறிவிப்பை தலைவர் கேபிஆர் அவர்களின் அனுமதியுடன் நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். தலைவா வா, தலைமை பதவியை ஏற்கவா. எல்லோரும் பலமாக கைத்தட்டி பீரித்துக் கொண்டு வரும் உங்கள் மகிழ்ச்சியை வெளிக்காட்டுங்கள். கஜா வாழ்க! கஜா வாழ்க! கஜா வாழ்க! நம் கல்லூரி மாணவர்கள் கஜேந்திரன் வாழ்க! கஜேந்திரன் வாழ்க! இவங்க எல்லாம் கை தட்டலன்னு நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்க தட்டுங்க, அப்புறமா அவங்க தட்டுவாங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் லீவ், நீங்க எல்லாம் போலாம். நினைச்சேன் நீங்க தலைவர் பதவி எடுத்த உடனே இப்படி ஏதாவது செய்வீங்கன்னு. முதல்ல பதவி பிரமாணம் எடுத்துக்கிறது. அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. ரொம்ப அர்ஜென்ட்டோ? இருங்க இருங்க இருங்க, நீங்க காலேஜுக்கு தலைவர் ஆயிட்டீங்க, இதெல்லாம் நம்ம கொண்டாடி ஆகணும். ஓகேடா, இருக்கவே இருக்க மசாஜ் மாலினி. மாப்ள, பை எலெக்ஷனை பத்தி மந்திரி என்ன சொன்னாரு? பழைய எம்எல்ஏ வரதம் பொண்டாட்டியை நிக்க வைக்கலாம்னு சொன்னாங்க. அத முதல்ல செய்ய சொல்லுங்க. தாய் குலத்தை நம்பித்தான் இன்னைக்கு வீட்டையும் நாட்டையும் ஒழுங்கா ஆள முடியும். வாய மூடியா வானரம். பல எம்எல்ஏ வரவே நம்மளை எதிர்த்தான் தான் பெட்ரோல் ஊத்தி வச்சு கொடுத்தனா. இப்ப அவன் கொண்டாடி நிக்க வச்சா நமக்கு ஆமா மாப்ள, இதுக்கு நீங்க ஒத்துக்கூடாது. இருள் தான் நிக்கணும்னு சொல்லிட்டான். உங்க பேரு? ராம், நீ தான் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே. என் பேர் லதா. கேன் ஐ ஹெல்ப் யூ? நோ, இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. சிவா, ராம், என்ன சாப்பிடல? இல்ல சிவா, நான் கொண்டு வரல. ஏன் இவ்வளவு இருக்கா? ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல, இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். சரி சித்தப்பா, பசிக்குது, நாம சாப்பிட போலாம். அது சரி, அதுதான் காலேஜ் வந்திருக்கோம். ராம், நீங்க சாப்பிடலையான்னு கேட்க போறியா? ஒருவேளை சாப்பிடலாம் என்ன கெட்டு போகுது? ஐயோ, உடம்பு கட்டுருங்க. என்ன உடம்பு கட்டு? இருக்குது வேற. அப்ப நீங்க 5 minutes இருங்க, நான் வந்துடுறேன். ஏய் ஜெயா, இருங்க சொல்றல. என்னடா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் தனியா? என்னதான் தனியா விட்டுட்டாங்களே. என்ன சொல்றீங்க? ஆமாரா, கேபிஆர் என்னோட மாமா. அதனால எல்லாரும் என் கூட பேச பயப்படுறாங்க. நான் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா மத்தவங்க தான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, அவங்க எல்லாருமே அன்பானவங்க தான். அப்புறம் ஏன் எல்லாரும் என் கூட சாப்பிட பயப்படுறாங்க? உங்களை பத்தி தெரியாது அவங்களுக்கு, தெரிஞ்ச கண்டிப்பா உங்க கூட சாப்பிடுவாங்க. அப்ப நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல, நான் நீங்க பயப்படுறீங்க. இல்ல, பயம்லாம் ஒண்ணு இல்ல. ஐ டோன்ட் ஃபீல் ஹங்கிரி, எனக்கு பசிக்கல. ப்ளீஸ். ஓகே ஓகே. ராம், எடுத்துக்கங்க. சாண்ட்விச். Thank you. ஓகே. You have. Very good. Take. Water. ஏய், அது நான் சாப்பிட்டது. உங்க எச்சில் கூட டேஸ்டா இருக்கே. Yes, I love you, Ram. காலேஜ் விஷயத்துல தான் எதிரின்னு நினைச்சேன். இப்போ என் பர்சனல் வரைக்கும் வந்துட்டேன். வைக்கிறேன்டா வேட்டு. சும்மாரி அவுன்ஸ். ராம்,
வாங்க நான் சாப்பிடலாம். உங்களுக்காக சூப்பர் சூப்பர் ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். ஐம் சாரி ஜெயா, நான் சாப்பிட்டேன். நான் அத்தா கூட சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. நீங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. பாய். பூ தவறிடுச்சு. ஒரு பொண்ணு எதை தவற விட்டாலும் பூவையும் பொட்டையும் தவற விடக்கூடாதும்மா. ரொம்ப நன்றிங்க. என்ன சொன்ன? பூவையும் பொட்டையும் தவற விடக்கூடாதா? தவற விட்டது நீதாமா. அண்ணி, இத போறாளே அவ யார் தெரியுமா? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கலாம் பாரு, அந்த படுபாவி அவனோட பொண்டாட்டி. அந்த மிருகம் இந்த ஊர்லயே இருக்கு. தெரிஞ்சுமா அண்ணன் எங்களை இங்க குடி வச்சாரு? காவேரி, உழைக்க வந்த நாங்க இந்த ஊரை விட்டு போக முடியுமா? கொஞ்சம் பொறுமையா இருமா. முதல்ல உன் புள்ள படிக்கட்டும், அப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும். ஏமா கண் கலங்குற? இப்பதானே சொன்னேன் என் பிள்ளைக்காக தான் வாழ்றேன்னு. அடுத்தவங்க பகைய உறவாடி கெடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் பொறுமையா இருக்கலாம், ஆனா என் பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது அண்ணி. ஓடி அவுன்ஸ். ஐம் சாரி. நைஸ் கார். ஏண்டா இதுக்கு போய் எவ்வளவு தூரம் வந்த? அம்மா அதான் காலேஜ்ல கட்டி விட்டுறேன், அங்கே போக வேண்டியது தானே? போடாடே, இங்க போறதுக்கே பயமா இருக்கு. ஏண்டா? இங்க எவனும் போறான், 10க்கு 8 வந்தவனும் போறான். அங்க நானும் போனேன்னு வச்சுக்க, எனக்கு 8 வந்துருச்சுன்னா மயிலு இதுக்கெல்லாம் போனா வராதுடா. இப்படி எல்லாம் தப்பா போனாதான் வரும். பாம்பேல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரதா சொன்னீங்க, வந்தா நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க. காலேஜில் 10 வருஷம் போற சித்தாவா மச்சான்? காரியத்துக்கு எடுத்துறாத, நீ போய் நம்ம பசங்களை விட்டு போ. சரி மச்சான். அப்பா பங்காளி, நமக்கு மேட்ரு ஓகேப்பா. துட்டு கொடுக்குறான், நீ கச்சேரியை சீக்கிரமா முடிச்சுட்டு வந்து சேருப்பா. ஓ பங்காளி, பாட்டி வேண்டா பாக்கலாம். எதுக்கு அவன் அடிக்கிறீங்க? சீதா, இவனை ஏன் அடிக்கிறேன்னு காரணம் கேட்கிறான். சொல்லுமா, சொல்லு சீதா. காலேஜை விட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திபா என்ன சொல்லுமா. கையை பிடிச்சு எடுத்துட்டான். அப்படியே அவன் தப்பு பண்ணிருந்தாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? காலேஜ்ல பிரின்சிபால் ஒருத்தர் இருக்காருல்ல. வந்துட்டேன். எங்கெங்க எப்பப்ப அநியாயமோ அக்கிரமோ நடக்குதோ சொல்றா, அங்கங்க அப்பப்ப நான் வருவேன். பார்த்திபா சார் சார், நான் நீதான் அவ சொல்லிட்டாளே, நான் வந்து நீ வந்துதான் அவளை கெடுத்து இருக்கிற. ராம், என் நம்புடா, நான் என்ன தப்பு பண்ணடா. இந்த கஜா வந்து கண்ணனும் வந்து கரெக்ட். கண்ணனும் கஜாவும் தான் அந்த அபல பொண்ணை காப்பாத்தி இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்நேரம் அவ சின்னாபின்னமா இருப்பா. டேய், உன் கூட படிக்கிற பசங்க கூட படிக்கிற பொண்ணுங்களோட நல்ல மனசோட சகஜமா பழகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நடுவுல பாவம் அடக்க ஒடுக்கமா இருக்கிற இந்த பொண்ணு கிட்ட தகாத முறையில நடக்கணும்னு உனக்கு எப்படா தோணுச்சு எருமை? சார் என்ன மார்க்கெட் சார், அவன் அடிச்சது தப்பு, தண்டனை கொடுக்கறதுக்கு அவன் யாரு? எது அவன் யாரா? என்ன கேள்வி கேட்கிற நீ? அவன் இந்த கல்லூரி மாணவ தலைவன். தலைவன் கண்ணுக்கு எதிரில் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை கண்டிக்காம விடுறது தலைமைக்கு அழகு இல்ல. நல்லா கேட்டுக்க. இப்ப எதுக்காக உணர்ச்சி வசப்படுற? இப்படி உணர்ச்சி வசப்பட்டு தான் இந்த பையன் மாட்டிக்கிட்டான். தலைவன்கிற முறையில அவன் கண்டிச்சுட்டான். இந்த கல்லூரி முதல்வருங்கிற முறையில நான் பாப்பா விஷயத்துல எல்லாம் பண்ண போறேன் தெரியுமா? இவனை தண்டிக்க போறேன். பார்த்திபா, ஒரு 10 நாளைக்கு இந்த காலேஜ் பக்கம் வராத. யூ ஆர் சஸ்பெண்டட். இது நம்புறியா? என்னால நம்பாம இருக்க முடியலையே. அவன் நல்ல பொண்ணு. she's got a good character. ராம், இன்னைக்கு உனக்கு குழப்பமா தான் இருக்கும். அந்த சீதா யாரு, எப்பேற்பட்டவன்னு
நாளைக்கு உனக்கு ப்ரூவ் பண்றேன். நான் ஒரு விஷயத்தை பத்தி படிச்சேன். மனுஷங்களோட மனசு 90% எப்பவுமே செக்ஸ பத்தி தான் திங்க் பண்ணுதா. அது ஏன்? சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் அதான். அப்ப நான் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேனே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன்னு அர்த்தம். அப்படியா? எப்ப என்ன சந்தோஷப்படுத்துனீங்க சொல்லுங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ள ஒண்ணுங்க புத்தியை காட்டுறிய. ஒருத்தரை பாக்குறது, அவன் திருப்பி பாக்கல உடனே அவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து அடி வாங்கி கொடுக்கறது, அவன் திருப்பி பாத்துறான்னா ஓட்டிட்டு போயிடுறது. அக்னி நட்சத்திர வெயில்ல உருகுற மெழுகுவர்த்தி மாதிரி ஆம்பளை. எங்களுடைய வீக்னஸ் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், எங்களுடைய ஃபியூச்சர் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ். உங்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுக்கும் ஆம்பளை ஜாதி என்னடி பாவம் பண்ணுச்சு? காலையில மோதிரம் போறவனுக்கு ஐ லவ் யூ, சாயந்தரம் பிரேசல் போறவனுக்கு ஐ லவ் யூ, நைட் கார்ல கூட்டு போறவனுக்கு ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்ற வார்த்தையை இங்கிலீஷ்கார அன்பு பரிமாறிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சான், கொழுப்பை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இல்ல. பிரம்மா கொடுத்த அழகு ஏன் இப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க? தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப படைக்கிற பொண்ணுக்கு அத்தனை பேருக்கும் அழகு கம்மியா படைக்கிறான். அப்படி கண்ணாடியில பாக்குறதுக்கு அழகு கம்மியாகுன்னு போயிடுதுங்க பியூட்டி பார்லருக்கு. நீ அழற? கம் ஆன், நான் ஒண்ணு சொல்ல, அழாத. ஆம்பளைங்க யூஸ் தருவோம் நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி பொண்ணுங்களை சொன்னேன். நீ லைஃப் லாங் எங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? ஆசைப்படுறல, அதான் அழறத பதில் தெரியுது. ஐ லவ் யூ லதா. ஹலோ, 5800 ஒண்ணுங்களா? கொஞ்சம் சீதா இருந்தா கொடுங்களேன். நான் தான் கஜா பேசுறேன். சீதா, துபாயில இருந்து 3 ஷேக்குங்க வந்திருக்காங்க. அவங்க 3 எண்ணெய் கிணறு வச்சிருக்காங்க. ஒரு எண்ணெய் கிணறு வித்துட்டு தான் இந்தியாவுக்கே வந்திருக்காங்க. நம்ம வழக்கமா காலேஜ் கிரவுண்ட்ல மீட் பண்ணுவோமே, அந்த இடத்துக்கு நீ உடனே வந்துடுற. ஜல்சாக்கு ஜல்சா, பைசாக்கு பைசா. வந்துடுறியா? ஓகே. ராமு ராமு ராமு, கை கொடு மாமு, கை கொடு. 10 நிமிஷம் படுத்துக்க, 10 நிமிஷம். அந்த மோசக்காரோட வேஷம் இன்னும் கொஞ்சம் இப்போ விழுக போகுது பார். எனக்கு நம்பிக்கை இல்ல. டேய், உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கா? ஆனா எங்களுக்கு இருக்கு. டேய், வாடா போலாம். ஆமா, அந்த புள்ளைங்க அவன் வண்டியில இருக்க, வாடா. அப்ப வாங்க போலாம். Mata awal kita mah. Aja dah mau apa? Iya dah mau kami. Aja lah. Aja dah jauh. Ya. இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்ல, நான் கிளம்புறேன். வெயிட் பண்றேன். டைம் ஆகுது இல்ல? கண்டிப்பா வருவா பார். டேய், பார்ட்டியை பார். அடி பாவி. ஆடா. What is this? Acid. அந்த பொண்ணு மூஞ்சில படுதா? நல்ல வேளை. டேய், பத்தினி வேஷம் போட்டு பணத்துக்காக கலையற முகத்தை அசிங்கப்படுத்த ஆசிரியங்க. ஆனா நீ காப்பாத்திட்ட. இவன் கஜாவோட மஜாவா இருக்கிறது இவன் பார்த்தான். அதனால இவன் அடி வாங்க வச்சு வேடிக்கை பார்க்கறதாவ. இந்த மோத வயசு தானே பல பேத்த மைக்கி பத்தினி வேஷம் போட்டு பணம் சம்பாரிச்சாய்வா. இவளோட அழகை ஆசிட் ஊத்தி அழிக்கணும். ஆனா மிஸ் ஆயிடுச்சே. இவன் நம்ம காலேஜுக்கே ஒரு அவமான சின்னப்பா. அரிய காலேஜ் ஸ்டூடெண்ட். ராம், ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ப்பா, தப்பு இல்ல. ஆனா நீ ஒரு பேக்கில வகரத்து வாங்குற. போது நிறுத்துங்க. இவங்கெல்லாம் கேட்கறதுல தப்பு இருக்கு. உன்னையே வச்சு உயிர் போன அவசியமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நாளைக்கு ஒரு கல்யாணம் வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ கட்டி போடுற இந்த விஷயம் தெரிஞ்சா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? ஏன் இந்த கேவலமான வாழ்க்கை? சொல்லு சொல்லு சீதா. எனக்கு எல்லாரும் மாதிரி வாழ ஆசைதான். மத்த பொண்ணுங்க மாதிரி நானும் அடக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் அடக்கமா வாழ்ந்தா இன்னொரு உயிர் அடக்கமாயிடுமே. என்ன சொல்ற? வாங்க.
இவங்க தான் எங்க அம்மா. 5 வருஷமா இப்படியே தான் இருக்காங்க. என்ன உடம்புக்கு? பிளட் கேன்சர். ஓ மை காட். எனக்குன்னு இருக்கிறது இவங்க ஒருத்தவங்க தான். கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. இவங்களும் போயிட்டாங்கன்னா நான் அதுதான். இவங்களை காப்பாத்துறதுக்கு யாருக்கிட்ட போய் உதவி கேட்டாலும் முதல்ல என்ன கேட்டாங்க, எந்த பொண்ணும் பெத்த தாயை இழக்க விரும்ப மாட்டா. எங்க அம்மாவை இழக்காம இருக்க என்னை இழந்த. மாசத்துக்கு ஒரு தடவை நல்ல ரத்தம் மாத்தணும். அதனாலதான் நான் ஏன் ரத்தத்துக்கு எடுத்துக்கிட்டேன். கஜா குரூப்பை பகைச்சுக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஆடினேன். வேற வழி தெரியாதுன்னா இந்த வழிக்கு போனேன். இது தப்பா? தப்புதான். ஆனா இது ஒரு விதத்துல தியாகம் தான். நீ பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்யறேன்னு நினைச்சிட்டு நாங்கெல்லாம் உனக்கு தப்பா நினைச்சிட்டோம். உங்க அம்மாவுக்காக உன் வாழ்க்கை இழக்க நாங்க விட மாட்டோம். உன் படிப்புக்கு பணம் நாங்க தரோம். உங்க அம்மாக்கு தேவையான பிளட்டை நாங்க அரேஞ்ச் பண்றோம். உனக்கு எல்லா விதத்திலும் துணையா நாங்க இருக்கோம். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டீங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இனிமே பேருக்கு ஏத்த மாதிரி சீதாவா வாழ்றேன். தட்ஸ் வெரி குட். ஏமா இங்கிலீஷ்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ராத்திரில ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பிட்டியே, நம்ம ஊர் ஆசாமிங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டான்? அது போட்டோம். எங்க போற எதுக்கு போறேன்னு பெத்த அப்பங்கிட்ட ஒரு சின்ன குழு தரப்படாதா? பார்ட்டி. பாத்தியா? ட்ரிங்கிங் பாத்தியா? அப்ப நானும் வரனே. நாக்கு வறண்டு போய் நமனமான்னு இருக்குதும்மா. நான் போறது என் ஃப்ரெண்டோட பார்ட்டி. லதாவும் வரா. சரி போ. இந்த பாரமா, பார்ட்டினா 1000 ஆம்பளை பசங்க வருவாங்க. ஜாக்கிரதையா நடந்துக்க. நான் பார்க்க போற பையனை நீ கட்டிக்கிட்டா அது ஒண்ணு போதும் பெத்த அப்பனுக்கு. போ. சொன்ன பேச்ச கேட்காம போறாளே, இவ சேஃப்டியா திரும்பி வருவாளா? ஐயோ ஐயோ, அப்பவே யோசிச்சு இருக்கணும். இப்ப ஆயுசு பூரா அவஸ்தைப்பட வேண்டி இருக்கு. ஹலோ, பிரின்சிபல் குரங்கநாதன் ஹியர். யாரு நீங்களா? சரக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கா? டோன்ட் வரி சார், எப்பவும் போல ஹாஸ்டல் பசங்களை நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப வச்சிட்டுங்களா? போன வச்சிட்டுங்களான்னு கேட்டேன். தேங்க்யூ. வர வர காலேஜ் லேபுக்குள்ளே கஞ்சா வைக்கிறானுங்க. அவனுங்களை யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களை சும்மா விடக்கூடாதுடா. ஏய், மேட்ரு லீக் ஆச்சு போல இருக்கு. எங்க பார்த்தா உன் பேச்சு தாங்க பாரு அவனுங்களே. அட போங்கய்யா, அவனுக்கு தெரிஞ்ச கிழிச்சிட்டு போறானுங்க. வாட்? நம்ம காலேஜ்ல, அதுவும் நான் பிரின்சிபாலா இருக்கிற இந்த காலேஜ்ல போதை மருந்து வியாபாரமா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஆமா, அது எப்ப நடந்தது, எங்க நடந்தது, எப்படி நடந்தது? நம்ம காலேஜ் லேப்ல நேத்து ராத்திரி நடந்திருக்கு. கஜாவோட ஃபாதர் செகண்ட் பிஎஸ்சி கண்ணை கூட டீல் பண்ணிருக்காரு. வாட்? கஜாவுடைய ஃபாதரா? யூ மீன் இருளப்பன்? ஆமா. அவன் ஒரு கூறுகட்ட குசும்பனாச்சே. இந்த மாதிரி குதர்க்கமான வேலையெல்லாம் அவனுக்கு தெரியாதே. ஏன்னா அவனுக்கு மண்டையில மூளையும் கிடையாது, முடியும் கிடையாது. நீங்க பார்த்தது கஞ்சா பொட்டலமா இருக்காது, குரங்குமாருக்கு பல்புடி பொட்டலமா இருந்திருக்கும். கஞ்சா பொட்டலம் தான் அப்படிங்கிறதுக்கு கண்ணால பார்த்த சாட்சியம் ஏதாவது இருக்குதா? இருக்கு. சத்யா, நான் பார்த்தேன் சார். நீ பாத்தியா? சரி, ஏரியா பிரகாரம் கஞ்சா பாசலாம் அனுப்பிட்டியா? அதெல்லாம் ஓகே சார். ஆனா ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு சார். என்ன உனப்பா? வேற ஒண்ணும் இல்ல சார். அண்ணா நகர் போக வேண்டிய அபின் பாக்ஸ் போரூர் போயிடுச்சு சார். போரூர் போக வேண்டிய கஞ்சா பாக்ஸ் அண்ணா நகர் போயிடுச்சு சார். காத்து வராத ஹாஸ்டல் விட்டு வெளியில வந்தானா பழைய லேபு பக்கம் கஜாவோட அப்பாவும் கண்ணனும் கஞ்சா வியாபாரத்தை பத்தி பேசினதை கவனிச்சேன். அபின் பாக்ஸும் கஞ்சா பாக்ஸும் அங்க நிறைய இருந்தது. இருந்தா ஆபத்துன்னு உடனே நைஸா நழுவிட்டேன். போது நிறுத்து. அந்த பட்டாப்பட்டி பாட்டி பட்டப்படிப்பு படிக்கிற காலேஜையே கெடுக்க பாக்குறானா? என்ன காதுல காலிஃபிளவர் வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கானா? இந்த கூ ரங்கநாதன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எவனாலையும் ஓலை வைக்க முடியாது. ஒலை வச்சாச்சு, அரிசியும் போட்டாச்சு. சார், எங்களுக்கு தேவை உங்க டென்ஷன் இல்ல, உங்க ஆக்ஷன். அப்படின்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த இருளப்பம் மேட்டரை உடனடியா கேபிஆர் கிட்ட கொண்டு விடுறேன். அந்த கண்ணனை என் கைக்குள்ள வச்சு கசக்கி டூத் பேஸ்ட் மாதிரி பிதுக்கிறேன். தேனு, எப்படிப்பா இந்த பைனாக்கோலிய புடிச்ச? நானும் ஒரு தொடநடிங்கிய துரத்துன்னு துரத்தி பாக்குறேன்.
ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. அப்போ நீ கூட லவ் பண்றியா? என்னது? நான் கூடவா? இல்ல நீயும் லவ் பண்றியான்னு கேக்குறா. ஓ சப்போட்டா. ஏய் யார் இந்த ஆளு? அது ஏண்டி கேக்குற? அது ஒரு வெள்ளரிக்கா பார்ட்டி. காய கண்ணிலே பார்க்க முடியல. கவலைப்படாதடி, நிச்சயம் நீ ஜெயிச்சிடுவ. பாத்தியா பாத்தியா, இந்த தைரியம் தான் எனக்கு தேவைப்படுச்சு. நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துறியா? நாளைக்கு நான் காலேஜுக்கு லீவுடி. ஏண்டி? அவங்க அப்பாவுக்கு ஏதோ பர்த்டே பார்ட்டியா, கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறாங்க. ரொம்ப முக்கியம். அப்படின்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் நான் இங்கே உட்காந்து உங்க 2 பேர்கிட்டயும் லவ் கால்ஸ் முடிச்சிட்டு தான் போறேன். ஓகே, we are ready. என்னங்க சீக்கிரம் சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க. லவ் கோர்ஸ் நைட் வரைக்கும் என்னென்னமோ சொன்னியே. யார் சொன்னா? எப்ப சொன்ன? அடிப்பாவி, இப்பதானே நீ சொல்லிட்டு இருந்த. நான் சொன்னேனா? ஐயோ உங்க அண்ணன் வர ஓடிடி. ஐயோ அண்ணனா. வரட்டும், இன்னைக்கு முடக்கிட வேண்டியதா. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். கூப்பிட்டுட்டே இருக்க, நிக்காம போறீங்களே? நிக்க சொல்லவே இல்லைங்க. அப்ப நில்லுங்க. சொல்லுங்க. இல்ல நான் எனக்காக கேட்கல, பொதுவா கேக்குறேன். லவ்னா என்ன? லவ்னா இட்ஸ் a mental disease, மனநோய். நானும் உங்களுக்கா சொல்ல, பொதுவா சொல்றேன். என்ன நோய் வந்தாலும் மனசும் உடம்பும் வலிக்குது. ஆனா இந்த நோய் வந்தா சந்தோஷமா இருக்கே. சந்தோஷமா வந்து சங்கடப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு சுகர் இருக்கு வச்சுங்களேன், அது உச்சரிக்கும் போது இனிப்பான நோய் தான், ஆனா உடம்புக்கு தானே கசப்பு. என்ன? எனக்கு கசப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அது விடுங்க, செடி வளரணும்னா தண்ணி ஊத்தணும், காதல் வளரணும்னா என்ன ஊத்தணும்? மனசை ஊத்தணும். ஊத்துவீங்களா? செடியை பார்த்தாலும் சொல்லணும். பக்கத்திலே இருக்க மரம் மண்டை. அது இல்ல, ஒருத்தர் நம்மள மறக்காம இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கலாமே. சரி, எதுக்கு இதெல்லாம் கேக்குற நீ? இல்ல, நான் உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் என் கையால தச்சிருக்கேன். ஸ்வெட்டரா? ஏய், எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ஒரு வழியே தெரியலையே. இதான் ஸ்வெட்டர் சீசன் ஆச்சே, அதான். ரீசெண்டா காதல் கோட்டை படம் பாத்தியா? அப்படியே வச்சுக்கோங்க, இது ஒரு ஓரமா போய் போட்டு பாருங்களேன். அளவெடுக்காம எப்படி? கையால இருக்கிற அளவை விட கண்ணால இருக்கிற அளவு கரெக்டா இருக்கும். நான் உங்க அளவு பாத்துட்டேனே. எதுக்கு இதெல்லாம்? பிரியமா கொடுக்குறேன், போட்டு பாருங்களேன். என்ன அளவு பத்தின சந்தேகமா? அப்படியெல்லாம் இல்ல, சிறுசா இருந்தாலும் கரெக்டா பொருந்தும். என்ன மெட்டீரியல் அப்படி. சின்னதா இருந்தா போடும்போது கிழிஞ்சிடாதா? போட்டு தானே தெரியும் கிழியுமா கிழியாதானு. நீங்க போட்டு பாருங்க, கிழிஞ்ச நான் தச்சுக்கிறேன். இது ஏற்கனவே யாரோ போட்ட மாதிரி இருக்க, உங்க அப்பாதா? ஐயோ, நானே தச்சது, புதுசு. சின்னதா இருக்கு, பாத்துட்டேன். பாத்தியா? இல்ல, உங்களுக்கு இன்னும் 2 இன்ச் அகலம் வேணும், நான் பிரிச்சு தச்சிடுறேன். அப்புறம் இங்க மாணிக்கம் தேனும் உட்காந்து பேசினாங்களே, எங்க? தேனும் மாணிக்கம் அவ அப்பாக்கு நாளைக்கு பர்த்டேவா, போயிட்டாங்க. தேனு அப்பாக்கு நாளைக்கு பர்த்டேவா? ஓகே, I'll see you later. அதன் வேகம் ஏ
தமிழ் கொஞ்சி வந்து பாடு சிந்து பாடு கவிதை பிறந்து கனவில் பறந்து சொர்க்கம் தேடுது அதில் இன்பம் காடுது முத்துப்பேடை தாங்கி வந்து முத்தமழை வாங்க வந்த மேனி பகவானி பால் குடம் வழிந்து தேந்தனி கலந்து நெஞ்சில் பாயுது சுதி மாறி போகுது வானம் தூரட்டும் தேனும் சொட்டட்டும் காதல் தீர கார்மேகம் கூடுது தேனாரி தூவுது சந்தனத்து மேனி நாடுது சிந்தனைகள் ரெட்டை கட்டி ஆடுது காதல் நெஞ்சம் ஏங்குது கட்டிக்கொள்ள ஒரு நிமிஷம், உனக்கு மேட்டர் தெரியுமா? உனக்கு அப்புறம் தெரியும். என்ன மயில் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆமா இவங்க யாரு? இவங்க தான் சத்யாவோட பேரண்ட்ஸ். வணக்கங்க. வணக்கம். சத்யா பார்க்க வந்திருக்காங்க. ஹாஸ்டல் கூட்டு போ பார்க்கட்டும். போய் பார்த்துட்டேன் தம்பி. வெள்ளிக்கிழமை ராத்திரி போன பையன் திரும்பவே இல்லையாப்பா. வெள்ளிக்கிழமை தான் நானும் சத்யாவை கம்ப்ளைண்ட் பண்ணோம். அன்னிலிருந்து காணுமா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பார்த்து ஏற்பாடு பண்றேன். அவனை பார்க்காம வீட்டுக்கு போய் பிரயோஜனம் இல்லை தம்பி. எங்களுக்கு இருக்கிற ஒரே புள்ள தம்பி அவன். அழாதீங்க. சத்யா மட்டும் உங்க பிள்ளை இல்ல, எங்களே உங்க பிள்ளையா நினைச்சுக்கங்க. பிரின்சிபால் கண்ணா மேல நடவடிக்கை எடுப்பாருன்னு சொன்ன, இப்ப சத்யாவே காணுவாப்பா. இதுல ஏதோ ஒரு சூது நடந்திருக்கு. நம்ம இமீடியட்டா இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தானுப்பா. சத்யாவை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கண்டுபிடி கண்டுபிடி, பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும், குற்றவாளி குற்றவாளி, இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம், கண்டுபிடி கண்டுபிடி, சத்யாவை கண்டுபிடி. கண்டுபிடி கண்டுபிடி, பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும், குற்றவாளி குற்றவாளி. அங்க பாருங்க, நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்துக்கிட்டு வெடாச்சு வெடாச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கானே அந்த பையதான். பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும், அந்த சைதாவுடைய ஏன் சேர்த்த? சேர்த்தா ஐயா தான் சேர்த்தாரு. நானா? ஆமாங்க, தியாகி முத்துமணியோட ஆளுன்னு சொல்லி நீங்க தான் சிபாரிசு லெட்டர் கொடுத்தீங்க. காலேஜ்ல லேட்டா சேர்ந்துட்டு இப்ப பேட்டா ஷோ காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஓஹோ அப்படியா? தியாகி முத்துமணி மிதவாதியாச்சே. பையன் தீவிரவாதியா இருக்கானே. பொழப்புன்னு ஆறி போவான். அன்றாயிரோட வந்தா ஏன் ஆறாது? யோ சுமாரியா, பை எலெக்ஷன் வரப்போகுது, பிரச்சனை பண்ணாத. கண்டுபிடி கண்டுபிடி, இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம், குற்றவாளி குற்றவாளி, இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம். உங்கள யாராவது ஒருத்தர் இங்க வந்து கோரிக்கை சொல்லுங்க. ராம் சார் கூப்பிடுறாரு, போய் புட்டு புட்டு வை. என்னப்பா என்ன பண்ணணுங்கிறீங்க? அவங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் சத்யாவோட பேரண்ட்ஸ். சத்யாவை 3 நாளா காணல, தேடி வந்திருக்காங்க. ரிசர்ச் நடக்க வேண்டிய லேபரேட்டரி பில்டிங் ஏதோ டேமேஜ் சொல்லி கூட்டி வச்சுட்டு ராத்திரில ட்ரக் டிரான்சாக்ஷன் நடக்குது. அதை பண்ண கண்ணம நடவடிக்கை எடுத்துக்கணும். பார்த்து சத்யாவை பழி வாங்கிட்டாங்க. கள்ளசாராயம் காய்ச்சி அதுல வந்து காசை வச்சு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா அவனுக்கு தர்மகத்தா பட்டம். கொலை செஞ்சு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி அதுல வந்து காசுல காலேஜ் கட்டி படிப்பு வியாபாரம் பண்றா பாருங்க, அவனுக்கு கல்வி தந்த பட்டம். பரதேசியா இருக்கும் ஒரு பொண்டாட்டி, பணம் வந்தவங்க ஒரு பொண்டாட்டி, வட்ட செயலாளர் இருக்கும் ஒரு பொண்டாட்டி, வசதி வந்தவங்க ஒரு பொண்டாட்டி, 20 ஒரு பொண்டாட்டி, 60 பல பொண்டாட்டின்னு பெண் பித்து பிடிச்ச அலையாம பாருங்க, அவனுக்கு மகா தலைவர் பட்டம். எங்களுக்கு அந்த மாதிரி பட்டம்லாம் தேவையில்லை. நாங்க படிச்சு பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு காலேஜ்ல பாதுகாப்பு தேவை. முடிச்சிட்டியா தம்பி? பேசட்டும் பேசட்டும். ஏறி குட்டி எத்தனை வண்டி தான் தாங்க முடியும்? ஒரே ஏற. யோ அன்றாயிரம் சும்மா இருயா. கௌரவமா பேக்லன்னு சொல்லப்படாது, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. இப்ப என்னதான் செய்யணுங்கிற? சத்யாவை கண்டுபிடிச்சு எங்ககிட்ட ஒப்படைக்கணும். இனிமே காலேஜ் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எங்கள ஒருத்தர் நாங்க தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு எலெக்ஷன் நடத்தணும். சரி, பையனை கூட்டிட்டு வா. சரி, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பேசாம இருக்கணும், இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க மாட்டேன்.
சத்யா சத்யா எப்படிப்பா இருக்க? ஒண்ணு கிழியல, நான் தான் கூப்பிட்டேன். தலைவர் என்ன போடுறாரு பாத்தியா? பிளேட் அப்படியே திருப்பிட்டாரு. கத்துக்கையா. எப்படி எப்படி என்ன ஏய், இவனுக்கு உங்களால ஆபத்துன்னு சொல்லி எங்கிட்ட அடைக்கலம் கேட்டான். எங்களால ஆபத்தா? என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த காலேஜ் நிர்வாகிங்கிற முறையில இவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தேன். அது தப்பா? டேய் சத்யா, உண்மையை சொல்லு. உனக்கு யாரும் ஆபத்து? கேக்குறோம்டா, தைரியமா சொல்டா. ஏய், உன்னோட இன்னொரு கோரிக்கை எலெக்ஷன் பண்ணுங்கிறது. உங்கள யார் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டீங்கன்னு முடிவு பண்ணுங்க. நாளைக்கே காலேஜில் எலெக்ஷன். பய என் கௌரவத்துக்கு எவனாவது பணம் தோணுனா அவன் பகவானா சரிபட மாட்டேன். எனக்கு இறங்கவே மனசு இல்ல. என் மனசு விட்டு தானே? இல்ல, இந்த வண்டியை விட்டு. அப்ப என் மனசு விட்டு இறங்கிட்டியா? அது எப்படிங்க முடியும்? இந்த மனசுல தானே மெத்த போட்டு தூங்குறேன். நான் கூட வரேன்டா. டாடா, பை பை. டாடி, யார் அந்த பரதேசி? சொல்லு. அப்பா உஷ்ணமா இருக்காரு, படக்குன்னு சொல்லுமா. சொல்ல மாட்டேன், சொல்லிடு. நானும் அவரும் லவ் பண்றோம். அடி சொல்லாடி அப்பா. கோடீஸ்வரன் வீட்டுல மாப்பிள்ள பாத்திருக்கேன். அந்த சைக்கிள் கார கூட சுத்திக்கிட்டு இருக்கியா? அது புதுசா கிடைக்குது. அப்பா குதிக்கிறார், படக்குன்னு சொல்லுமா. அன்பு. சொல்லிட்டீங்க, அன்பா. அன்பு அன்பு. உன்னை பாசம் வர வளர்த்து தொலைச்சிட்டேன். என்னால உன்னை அடிக்க முடியல. அதனால என்ன மாடாங்க? அடிக்காதீங்க போலே, அடிக்காதீங்க. சின்ன புள்ளிக்கு வலிக்கும். நீங்க என்ன பண்ணாலும் எங்க காதல யாராலும் பிரிக்க முடியாது. பெரிய 8 மாடு கட்டலாம், பிரிக்க முடியாது. என் குடம் மாறுச்சு, குடமலை கடிச்சு துப்பி விடுவேன். வட போல நீ கடிதாட முடியாது. ஏய், எரிக்கிறது என்ன ஊத்தாதரா? அப்பா என்ன பாச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் போச்சு. பாத்துக்கடா பாத்துக்கடான்னு சொன்னேன். பாத்தியா? இவனை எவனோ பாத்துட்டு போயிட்டான். ஐயோ, ஏடா, உனக்கு மனுஷங்கரிய தவிர எல்லா கறியும் போட்டு மாடு மாதிரி வளர்த்தேன். இதுக்கு தானா? ஏடா, கேனப்பையன் பாங்கன. உன்னை பொறுத்தல விசுவாசங்கிறது வெறும் வாசம் தாடா. எவனை வெட்டணும் சொல்லுங்கப்பா, நான் வெட்டுறேன். என் பேரை காப்பாத்த மாதிரி எவன் சுண்டி வழியா கிடைச்சிருக்காடா. போனதான் போகட்டும். ஏன் பத்த நல்ல முத்துக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். நான் பார்த்த மாப்பிள்ள இங்க வீட்டுக்கு வர போறான். என் கையில குண்டக முண்டக நடந்துச்சு. 7 கொலை விடுங்க. திண்டுக்கல் கூட்ட எடுத்துட்டு வா. என் பேரை காத்த புண்ணியவதி மாமா. தாடி விட்டா ஓடி போயிருவியே. மீசியாவது ஓடி. ஹலோ, மயில் ஸ்பீக்கிங். மயிலா பேசுறீங்க? நான் தேனு பேசுறேன். தேனுவா? என்னம்மா? ஒரு முக்கியமான விஷயம். என்னது? அப்படியா? நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், தைரியமா இரு. பசங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க, நான் உடனே கிளம்பிடுறேன். இப்ப சொல்ற 1/2 மணி நேரத்துல அவன் எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடுறேன். எங்க அப்பா மாப்பிள்ள பார்க்க போயிருக்காரு. இந்நேரம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். வெடிஞ்சா கல்யாணம்டா. இது டைட்டில். விடிஞ்சா கல்யாணம். ஈ பேர்ல யாரோட தமிழ் படம் கண்டிட்டில்லோ. யான் அடி கொடுத்துடலாம். விசேஷம் முடிட்டுண்டா பங்காளி. அவனுக்கு நாளைக்கு விருந்தே வச்சிடலாம். ஏய், எங்கடா வந்த? என் தேனுவை ஒரே தடவை பார்த்துட்டு போலான்னு. என் தேனுவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்டா. கினிசே கருவா நொடுக்கு போடு. கினிசே கருவா நொடுக்கு போடு. கினிசே இது என் குடும்ப கௌரவ பிரச்சனை. தடுக்காத, போயிடு. இது இவன் காதல் பிரச்சனை, ஒழுங்கா விட்டுரு. காதலு? ஆமாண்டா, உடம்பு பார்த்து ஆசைப்படுற உனக்கு மனசை பார்த்து ஆசைப்படுற காதல் தெரியாது. நம்மள கண முடியாது.
எந்த குருவாயூரப்பா எந்த கண்டு போயிடலாம். இனி கொஞ்ச நேரம் இப்படி நின்னா உயிர் போகலோ. டேய் ஓசில ஓட்டிய வாங்கி கொடுத்தா டூட்டிய மறந்துட்டு போறீங்களாடா டேய். சித்தப்பா இவனை உள்ள போட்டு தேரை கூட்டுவாங்க. பாவலியா அண்ணி யோசிக்காத, உடனே வா, மேட்ரு ஓவர், சீக்கிரம் போ. போ. டேய் அவன் உள்ள தள்ளுடா. ஏய் வாடா போடா விடு. விடுடா. டேய் வணக்கம் மாமா வந்துட்டாரு. சிங்கத்தின் கோட்டையிலே சிறுநரிகளின் ஆட்டமா? ஏய் ஓல்டு ஓல்டு மாத்தி சொல்லு. ஹாய் ஓல்ட் இஸ் கோல்ட் கோல்ட். ஒக்கரிக்கானடா குள்ள நரி. சும்மா கத்தாதீங்க. உங்க பொண்ண எங்க மாணிக்கத்துக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். எச்சியலைய நக்குறவனுக்கு ஏன் முன்ன கேட்டு வந்திருக்கீங்க? ஹாய் எங்க தலைவருடைய பொண்ணு மாணிக்கத்துக்கு நிச்சயம் பண்ற அளவுக்கு நிச்சயம் பண்ற அளவுக்கு என்னடா தகுதி இருக்கு? அழகு இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, படிப்பு இருக்கு, பண்பாடு இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பேரம் பத்தி பெற்று கொடுக்கறதுக்கு ஆன்மா இருக்கு. அதெல்லாம் சரி, இது இருக்கா? உனக்கு தெரியுமா பணம் இருக்கா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. மாணிக்கம் தேனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இவங்க முன்னாடி நிச்சயம் பண்ணு. தெரியும் கௌரவம் போச்சு, என் பொண்ணும் போச்சு. மாலையை போட்டு மலர் உடைய வச்சு நான் கூசாம என் மானத்தை வாங்கினாங்க. பட்டப்பொங்கல வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பொண்டையை தூக்கி அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்ப என் மகக்கடத்துல தாலியை கட்டி என் கௌரவத்திலே கை வச்சுட்டாங்க. இதுக்கு மேல நிறுத்தியா? உன் மக தாலி எடுத்தா பரவாயில்லையா? முதல்ல அதை செய்யுங்க, அதை செய்யுங்க. டேய் போய் தாலி எடுத்துட்டு வாங்கடா. அடிச்சுக்கிறேன் ரெண்டு பேர். நல்ல ரெண்டு பேர் போயிட்டானுங்க. அவனை சொன்னேன். ஏன் எவனை சொன்னேன்? சும்மா சொன்னேன். எதை சொன்னேன்? அடிச்சிட்டியா? இது ஆளை கூட்டு வரேன். பொண்ணு விட்டுருங்க சார், வேண்டாம் சார், பொண்ணு விடுறா. சார், ப்ளீஸ் தலைவா அடி அடி அடிக்கிறாங்க தலைவா. நான் பாட்டுக்கு ஆளை குட்டுறேன்னு சொல்லிட்டேன். உன்னை விட்டா அவனுக்கு யாரு இருக்கிறா? நீதான் என்ன காப்பாத்தணும். மயில்சாமி உன் மனசுல நினைச்சுக்க, வெற்றி உனக்கு. ஆசீர்வாதம் பண்றேன். ஏய் நீங்க அடிப்பீங்க, என்னால தாங்க முடியாது.
இனிமேதான் ஆரம்பம். இனி ஒரு நிமிஷம் கூட இங்க நீங்க இருக்கக்கூடாது. வாங்க போலாம். ரொம்ப நன்றி ராம். உன்னை நண்பன் அடைஞ்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மாணிக்கம், உன்னை நம்பி தேன் வந்திருக்கா, அவளை பத்திரமா பாத்துக்கோ. கிராமத்துக்கு போங்க, வாழ்க்கை ஆரம்பிங்க. ஓகே? டேய் மாணிக்கம், உங்க 2 பேருக்கு ஒரு கண்டிஷன். அடுத்த வருஷம் இதே டேட்ல எங்களை மாமா மாமான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு அழகான குழந்தை பத்தி கொடுக்கணும். பிறக்கிற குழந்தை என்ன மாமான்னு தானே கூப்பிடு. டேய், அதான் மாமா மாமான்னு சொல்லிட்டேன்லடா. ஆமா ஆமா. பஸ் புறப்படுறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. வாங்க போலாம். நீ எங்க போற? இங்க வா. ஏற விட மாட்டீங்களே. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நாங்க போறோம். போயிட்டு சரிம்மா. வரேன். ஓகே, வாங்க போலாம். வண்டி நைட் 8 மணிக்கு போய் சேர்ந்துரும்ல. அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் உங்களை கையோட விட்டு வர சொன்னாரு. எதை நீ செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு இத்தனை நாள் உன்னை பயந்து பயந்து வளர்த்தனே, அதையே செஞ்சுட்டு இன்னைக்கு ஜெயில வரைக்கும் போயிட்டு வந்து நிக்கிறியடா. நல்ல வேளை அண்ணன் இருந்தாங்க, ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தாங்க. இல்லன்னா எங்க அதே உன்னால எனக்கு அவமானமா இருக்குடா. மான தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனேன். நீங்க எதுக்கு அவமானம் பண்ணோம்? பேசுவப்பா, நீ நல்லா பேசுவ. அடடடடா, என்னம்மா இது? நாங்கெல்லாம் வெள்ளைக்காரன் கூட போராடி இந்த நாட்டை காப்பாத்திருக்கோம். இவன் கொள்ளைக்காரன் கூட போராடி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில காப்பாத்திருக்கான். ஏன் அனாவசியமா கோவிச்சுக்கிற அவனை? காவேரி, என்னம்மா நீ ஏன் இப்படி பதட்டப்படுற? உன் புள்ள ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு தானே ஜெயிலுக்கு போயிருக்கான். ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு நினைச்சா உங்க அண்ணன் கூட தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஏங்க நீங்க கெட்டவரா? ஆமா, இல்ல நீங்க சும்மா இருங்கடா. இவன் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதுனால தானே இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவன் யாரு? பெத்தவங்களுக்கு இல்லாத உரிமை மத்தவங்களுக்கு என்ன இருக்குங்கிற? பெத்தவங்களா நடந்துக்கலாம், மத்தவங்க தானே பெத்தவங்களா நடந்துக்கணும். பிரமாதம். காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையா, வார்த்தை விளையாடுது. நான் ஜெயிலுக்கு போயிருந்தாலும் 2 உயிரை காப்பாற்ற திருப்தி எனக்கு இருக்கு. கண்ணு முன்னால் ஒரு உயிர் போற மாதிரி இருந்தா அதனால பார்த்து சும்மா இருக்க முடியாது. ஏன்னா எங்க அம்மா என்ன அந்த மாதிரி வளர்க்கல. நான் எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன நம்புங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியே வந்தாலும் உங்க தியாகம் என்ன காப்பாத்திருமா. போட்டாயா அருவாள? என்னங்க தம்பியோட பேச்சு அப்படியே தத்ரூபமா விவேகானந்தர் பேச்சு மாதிரி இல்ல? விவேகானந்தர் நீ எங்க பார்த்த? எல்லாம் நீங்க சொல்லி கேட்டதாங்க. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தானா? அவன் எவ்வளவு சாதாரணமா பேசிட்டு போறான். அது எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஏன் பயப்படுற? இந்த பாரு, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறுது எவ்வளவு பெரிய காரியம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அத உன் பையன் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் என்ன சின்ன குழந்தையா? இந்த காலத்துல 100% அகிம்சாவாதியா வாழ்ந்தான்னா அவன் ஒரு கோழை. 100% தீவிரவாதியா வாழ்ந்தான்னா அவன் முரட. பாதி காந்தியாவும் பாதி நேதாஜியாவும் எவன் ஒருத்தன் வாழ்றானோ அவன் தான் யதார்த்தமான மனிதன். உன் பையன் இருக்கானே, அப்படிப்பட்ட மனுஷன் ஆயிட்டான். அவனை பத்தின கவலை எனக்கு எப்போ போயிடுச்சு. உனக்கு இனிமேலாவது போகட்டும். என்னாச்சு? ஏதோ சொல்லணும், நீ சொல்லிட்டு வா. என்ன நீ இது? அண்ணனாவது அவரை அமைதிப்படுத்துவார்னு பார்த்தா. இந்த பார் காவேரி, உன் பையன் ரொம்ப தைரியசாலி ஆயிட்டான். நீ அனாவசியமா கண்ணை கசக்கி கசக்கி அவனை கோழை ஆக்கிறாத. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அண்ணே, நீங்களுமா? நானும் தான் சொல்றேன். பாத்தியா, சொல்ல வந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நாளைக்கு என் பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. கண்டிப்பா நீ வந்துடணும். அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். வரட்டுமாமா? வரேன். இருள் மாதிரி நாட்டுக்கு உழைக்கிறவங்க தான் மக்களுக்கு தேவை. அதனால அவரை எலெக்ஷன் நிறுத்துங்க. நம்ம வார்த்தையை மீறி வேற யாரையாவது நிறுத்திடுவாங்களா? மந்திரி வராரு. மந்திரியோட கார் வருது. ஏன் கத்துறேன்? இது ஒழுங்கா ஜெயிச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? முன்னெல்லாம் பெரிய மனுஷங்க போய் மந்திரியை பார்ப்பாங்க. இப்ப மந்திரி போய் பெரிய மனுஷங்களை பார்க்க முடியாது ஆயிப்போச்சு. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்.
எந்திரியா, மந்திரி வந்திருக்கேன்ல. சொன்னாதான் தெரியுது, உக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே இருளப்பணிய மேலிடம் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. கேட்டுக்கிட்டு நேரம் வந்துருச்சு. எலெக்ஷனே தேவையில்லை, ஏன்னா எவனும் எதிர்த்து நிக்க போறது இல்லையே. இருந்தாலும் சட்டப்படி ஜெயிப்புமே. என்ன பங்காளி, வரும்போதே ஒரு பந்தா வர? அப்பா வேட்டி கட்ட போறாரா? உள்ள சந்தோஷமா இருக்கேன். புரியலையே. டேய், எங்க அப்பா இந்த தொகுதி எலெக்ஷன்ல நிக்க போறாரா, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா எப்படி பங்காளி? இந்த சந்தோஷத்தை நாம எல்லாம் பங்கு போட்டுக்கலாம். எங்க போலாம்? மசாஜ் மாலினி? அழைச்சி, அது தோச்சு போட்ட துணி. ஐ டோன்ட் லைக் இட். மசாஜ் பிக்கர் கிடைக்குமாடா? எனக்கு நம்ம சீதாவை பார்க்கணும். ஓகே. என்ன தொழில் கிளம்பியாச்சா? பணத்துக்கு டைட்டாமா? என்னை விட்டுருக்க, நான் திருந்திட்டேன். சிவப்பு விளக்க எப்பமா கொத்து விளக்கான? ராமு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஐயோ, கெடுத்தான் இங்கேயும் வந்து கெடுத்தான் பங்காளி. டேய், தாகம் தணிக்கிற குளத்துக்கு வேலியை போட்டுட்டா தண்ணி குடிக்காம போயிடுமா? குடிச்சிருவோம். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, என்னை விட்டுருங்க, நான் உடனே போகணும். பங்காளி மட்டும் என்னமா, நாளைக்கு அப்போ சொல்றாரு, உடனே போயிடலாம். ஆனா ஒரு 5 நிமிஷம். நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. வந்த காரியத்தை முடிக்காம போறது என் பரம்பரையிலே கிடையாதுமா. சாரி, சீதாவோட அம்மாவை எங்களால காப்பாற்ற முடியல. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பங்காளி, கோழி கொக்கர கோடா. சீக்கிரமா போயிடலாம். சீதா, சார், நான் கேபிஆர் காலேஜ் வரேன் சார். என் கூட படிக்கிற சீதான்ற பொண்ணு என் காலேஜ் சேர்மன் கஜா அவங்க கொலை பண்ணிட்டாங்க சார். யாரையா சாட்சி? நான் தான் சார் சாட்சி. அப்படியா? நீ பார்த்தத அந்த ரூம்ல உட்காந்து தெளிவா எழுதி கொடுவா பாப்போம். கொஞ்சம் பேர கொடுங்க சார். ஹலோ, கேபிஆர் சாரா? நான் கான்ஸ்டபிள் பக்ரி பேசுறேன் சார். யார பார்க்கணும்? எங்க ஃப்ரெண்ட் பார்த்து இன்ஸ்பெக்டர் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான், அவனை பார்க்கணும். ஓ, அந்த பார்ட்டியா? சீதாங்கிற பொண்ண ரேப் பண்ணிட்டான். அரெஸ்ட் பண்ணி நாங்க வச்சிருந்தோம். அவமானம் தாங்காம அவனே தூக்கு மாட்டி செத்துட்டான். அங்க பாரு தொங்குறத. நாங்க நம்ப மாட்டோம். வந்து போன கேபிஆர் ஆளுங்க, அவங்க செஞ்சு கோலா இது. யோ, என்ன எங்க சத்தம்? சார், எங்க ஃப்ரெண்ட் பார்த்திபனை கேபிஆர் அவங்க அடிச்சு தூக்குல தொங்க போட்டுருக்காங்க பாருங்க சார். இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? அந்த மர்டர் தான் சார் சாட்சி. அந்த மர்டருக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? விவரம் இல்லாம பேச மொழிக்கிறான் பாரு. நீங்க போங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், மனசாட்சி எல்லாம் பேசாதீங்க. நீங்க போட்ட யூனிஃபார்ம் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. மரியாதை? யாரிடம் மரியாதையை பத்தி சொல்றேன்? இல்லப்ப யாரா? இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவை வர போல வேண்டாம். கேபிஆர் யாரா? ஒரு எம்எல்ஏவை உருவாக்கக்கூடிய வசதி வாய்ப்பு உள்ளவன்டா. யாரு? இந்த மாதிரி பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க. யார் சார் பெரிய மனுஷன்? ஒரு பொம்பளை பொறுக்கி இந்த காலேஜுக்கு தலைவன். அவனோட அப்பா ஒரு கிரிமினல், இந்த ஊருக்கு தலைவன். இந்த மாதிரி ரவுடி உருவாக்குறான கேபிஆர், அவன் ஒரு பெரிய மனுஷன். மானம் கட்டவனுக்கு பட்ட வேறையா? சும்மா கத்தாது. மக்களோட செல்வாக்கு இல்லைன்னா யாரும் பெரிய மனுஷனாவோ இல்ல பெரிய பதவிக்கோ வர முடியாதுடா. உனக்கு உணர்ச்சி இருந்தா இருளப்பட எதிர்த்து இந்த எலெக்ஷன் நின்றா பாப்போம். டேய், நீ எங்கடா காலேஜ் தேர்தலே நிக்க வக்கு இல்லாத பய, தைரியம் இல்லாத பய. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றதா முடிவுதான். உங்களுக்கும் நீங்க சொன்னீங்களே பெரிய மனுஷங்க, அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்றத காட்டுறோம். இந்த எலெக்ஷன்ல எங்கள்ல யாராவது ஒருத்தன் அவங்களை எதிர்த்து நிக்கிறோம். யாராவது ஒருத்தன் தானடா, நீ ஆம்பளை இல்ல. இன்ஸ்பெக்டர்,
யாரை பார்த்து ஆம்பளை இல்லைன்னு கேக்குறீங்க? ஏய் ராம், யாரும் இல்லடா. இந்த எலெக்ஷன் நீ தான் நிக்கிற. ஆமாண்டா நீ தான் நிக்கிற. ஆமா நீ தான் நிக்கிற. நீ தான் நிக்கிற. ஏய் வாடா, முதல்ல போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோம். எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்க. நான் ஆம்பளைன்றதை நிரூபிக்கிறேன். நீ நிக்க கூடாது, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். வேற வழியே இல்லம்மா. அவங்களோட அக்கிரமத்துக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா நான் இந்த எலெக்ஷன் நின்னே ஆகணும். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. வர வர நீ ஆளே மாறிட்ட. மாறலம்மா, மாத்திட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய மோசக்காரங்கன்னு உனக்கு தெரியாது. எதுக்கும் துணிஞ்சவங்க. ஆபத்து வேண்டாப்பா, சொன்னா கேளு. எந்த ஆபத்து சந்திக்க தயாராயிட்டமா? நீ வாழ்வா சாவா போராட்டம் தான். ராம், என்னை மன்னிச்சிருங்க. எல்லாம் காத்துட்டு போங்க, நான் வரேன். ஏய் ராம், சொன்னா கேளுடா. இது பாரு, அவனுக்கு சாவுதாண்டா. நம்மால் நிக்கிறான் தெரிஞ்சும் நம்மளை எதிர்த்து நிக்கிறானா அப்பவே வெட்டி இருக்க வேணா. போங்கடா, அவன் போனத்தோட வாங்க. வெங்கா, அது முடியாதுப்பா. நீ யார கொன்னு புணமாக்கணும்னு துடிக்கிறியோ அது வேற யாரும் இல்ல, உன்னுடைய ரத்தம். புரியல. புரியலையா? ராம் உன்னுடைய பிள்ளை. காவேரிக்கும் உனக்கும் பிறந்தவன். ஏய், என்ன இருக்கு? இட்லியும் அப்பமும் இருக்கு. ஆறி போன பொருளை விட ஆவி வர பொருள் தான் இந்த ரங்கனுக்கு ரொம்ப பிடிக்கும். சூடா இட்லியை ஊத்தி வை, ஏத்திட்டு வரேன். காவேரி, பயந்துட்டியா? பயப்படுறது இந்த ரங்கனுக்கு பிடிக்காது. ஒன்ன பார்த்து கூடவா? ஆமா, இந்த ரங்கம் ஊருக்கு தான் மிருகம், ஆனா உனக்கு மனுஷன். சரியா? சரின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு. ஏய், நான் உன்னை தொடக்கூடாதா? ஊரெறிய பூவையும் பொட்டி வச்சுட்டு என் கழுத்துல ஒரு தாலியும் கட்டிட்டு என்னையும் தொட்டுக்கையா? பூ வச்சுட்ட, பொட்டியும் வச்சுட்டேன். தாலி தானே, நாளை கட்டா போச்சு. யோ, என்னையா புறப்பட்டுட்ட? விடிஞ்சா தாலி கட்டுறேன்னு சொன்னியே. அப்படியா சொன்ன? ஆமாயா, இந்த என் மஞ்ச கயிறு கட்டியா? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை, நல்ல நாளையா? சே 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 சே, எனக்கு வெள்ளிக்கிழமை ஒத்து வராத. நாளைக்கு கட்டுறேன். நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. யோ, நான் இப்ப 2 மாசம் ஐயா, நாம அம்மா அப்பா ஆக போறோம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்ப கட்டிட வேண்டியதா? இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கே கட்டிடியா? சாயந்தரம் 5 மணிக்கு மலை கோயிலுக்கு வந்துரு, அங்க வச்சு. சரியா? ரவுடி சிங்காரம் பிரச்சனையா இருக்கான். இந்த 1000 ரூபாய் இன்னைக்கே வெட்டிடு. ஆகட்டும். சிங்காரம் தான் இந்த ஏரியாவுல பெரிய ரவுடி. அவனை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன், ஆனா நீ அவனையே வெட்டிட்டு நிக்கிற. நீ பெரிய தைரியசாலி. உன்ன மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. என் கூட வா. யார் நீ? மார்த்தான், வீரபாண்டி கோட்டை மார்த்தான். காவேரி, காவேரி, என்ன நீ? அண்ணன் எங்கம்மா? மாலை வாங்க போயிருக்காங்க. நீங்க எவ்வளவு பதட்டமா வரீங்க? காவேரி, நீ மோசம் போயிட்டமா, மோசம் போயிட்ட. என்ன நீ சொல்றீங்க? சிங்காரத்தை கொன்னுட்டு அந்த ரெங்க யாரோ ஒருத்தனோட கார்ல போய்கிட்டு இருக்காமா. என்னடி ஓடுற காரை நிறுத்துறிய? திமிரா உனக்கு? நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? நான் ஊரை விட்டு போறதையா? எனக்கு நேரம் இல்ல.
இல்ல உன்னையும் கொண்டுட்டு போகணும் தான் நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் பேசாதயா. நீ ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் எத்தனை நாள் வேணாலும் காத்திருக்கேன். தாலியை மட்டும் கட்டிட்டு போயிடுயா. மாவள யார் நீ தண்டனை அடைய போற? இனி இந்த ரங்க வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் தாண்டி. தண்டனையா போடு. ஐயோ என்ன ஏமாத்திராதீங்க, நான் உன் பொண்டாட்டியா. ஆட சனின உனக்கு என்ன தாலியா கட்டுன? ஐயோ என்ன பத்தி நான் கவலைப்படலையா. என் வயத்துல வளருதே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு. எத்தனையோ பேர் நாஸ்தா துணை வரானுங்க, எவன் பெரியாது சொல்லு. குழந்தைய சுமக்குறாளாம். ஏய் போடி மாப்ள, நீ வா மாப்ள. யார் மச்சான்? நீ சொல்றது நியாயம்தான் காவேரி. ஆனா உன் வயத்துல பிறக்கிற குழந்தைய அப்பம் பேர் தெரியாத புள்ள 4 பேர் சொல்லிட்டான்னா இந்த சமுதாயமே உன்னை அசிங்கமா பாக்குமேமா. உன்னால அந்த சிசுவும் அசிங்கப்படணுமா? பேசாம கழிச்சிருமா? நான் செஞ்ச தப்புக்கு ஏன் குழந்தைக்கு தண்டனையா? இல்ல, அப்பன் பேரு தெரியாதவன் தானே சொல்லக்கூடாது. அப்பனே இல்லாதவன் சொன்ன அசிங்கம் இல்ல. என்னம்மா சொல்ற நீ? என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் செத்துட்டா, என் பிள்ளைய பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பன் செத்துட்டா. ஒன்னால கர்ப்பமானவளை எட்டி உதைச்சிட்டு அனாதை ஆக்கிட்டு வந்துட்டேன். வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு தனி மரமா நின்னு ராத்திரி பகலா உழைச்சு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்திருக்கா. 1000 தான் இருந்தாலும் நீதான் அந்த பிள்ளைக்கு தகப்ப. கொல்ல துடிக்கிறியே, உனக்கே நியாயமா இருக்கா? இட்லிக்காரி புள்ள தானே, நான் சொன்னா வாபஸ் வாங்கிடுவான். பாசம், பழைய பாசம், வாபஸ் வாங்கிடுவான். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். காவேரி, 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 எங்க ஆளைய காணோம்? காவேரி, என்ன நீ? பத்திரிக்கை எடுத்துக்கம்மா. அன்னைக்கு எந்த மலை கோயில்ல உன் கல்யாணத்தை நடத்துறதா இருந்தோமோ அதே மலை கோயில தாம்மா இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அன்னைக்கு மட்டும் நீ கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தீனா இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படியோ அமைஞ்சிருக்கும். அந்த பாவி சண்டாலே இன்னைக்கு வேற ஒருத்தியோட கார்ல போறத பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிரு போல இருக்கும்மா. என் நெஞ்சே வெடிச்சிரு போல இருக்கு. ஒண்ணு இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலம்மா. அதாம்மா என்னென்னவோ சொல்றேன். சரி சரி, பத்திரிக்கை எடுத்துக்கம்மா. காவேரி, நான் வரேம்மா. கையில இருந்த குங்குமத்தை நெத்தியில வச்சுட்டேன். தலையில இருக்கிற பூ எங்கம்மா ஆக போற? என் காதலியா? இந்த பூவை தூக்கி எறிஞ்ச மாதிரி எங்க அப்பாவையும் தூக்கி எறிஞ்சிருப்பேன். செத்து போன புருஷனே உயிரோட இருக்கிறதா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ உயிரோட இருக்கிற புருஷன் செத்து போயிட்டதா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கியா? ஏன் இத்தனை நாள் என்ன ஏமாத்தின? என்னைய எங்க அப்பா கிட்ட பிரிச்ச. நான் என்ன பாவம் பண்ண? சொல்லுமா. எங்க அப்பா யாரு? சொல்லுமா, சொல்லு.
என்ன மன்னிச்சிருக்கமா. உங்களை படைச்ச கடவுளை உங்களை சந்தேகப்பட முடியாது. நானா சந்தேகப்பட போறேன். அவன் உயிரோடு இருக்கும் போதே உங்களை வெள்ளப்படவை கட்ட வச்சானே, அவன் எவ்வளவு பெரிய மகா பாவியா இருப்பான். அவன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டாம அப்படி கேட்டேன். அவன் யாருன்னு உங்ககிட்ட சொல்லி இருந்தா அவனை பழி வாங்கணும் நீ துடிச்சிருப்ப. உன்னை எழுந்துட்டு நான் எப்படிப்பா உயிர் வாழ்வேன்? சத்தியம் பண்ணு. எங்கிட்டயோ முத்துமணி அண்ணன் கிட்டயோ அன்னிக்கிட்டயோ அவன் யாருன்னு கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. கேட்க மாட்டேன். அவன் பேரு என்னன்னு கூட கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அம்மா சத்தியம் பண்ணுடா. கேட்க மாட்டேன். அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். விடிஞ்சா மனு தாக்கல் பண்ண சீக்கிரமா. எலெக்ஷன் ஒர்க் பசங்க நான் வரேன். எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் நமக்குள்ள ஒத்துமையை பாத்தியா? நீயும் வெயிட் அண்ட் வெயிட், நானும் வெயிட் அண்ட் வெயிட். காலுக்கே செருப்பு இல்லாதவன் காஸ்ட்லியான கார்ல வந்திருக்கேன்னு பாக்குறியா? பழைய துணிக்கே வக்கு இல்லாதவன் ஃபாரின் ட்ரெஸ்ல வந்திருக்கேன்னு பாக்குறியா? இந்த வாட்ச் ஜப்பான், பளபளக்கிற இந்த செயின் சிங்கப்பூர், இந்த மோதிரம் சென்ட் எல்லாம் துபாயில. ஆனா நீ மட்டும் கோரப்பாயில. செருப்பு மட்டும் லோக்கல் தான். ஏன்னா செருப்புக்கு மரியாதை கொடுக்கறவனா. அதனாலதான் பொறுப்பா உன்னை பார்க்க வந்திருக்க. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ போய்கிட்டே இருக்கிற? ஒழுகிற வீட்டுல அழுகிற மூஞ்சோட இருந்தாலும் ஏதோ உன்னை வளர்த்து வச்சிருக்கியாமே, அடக்கி வை. இல்ல யாரடா அடக்க சொல்ற? நான் ஏழையா இருந்தாலும் என் புள்ள எனக்கு கோடி ரூபாடா. என் குலதெய்வத்தை பழிச்சாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா நீ என் குடும்ப விளக்க பழிக்கிற. அது என்ன எரிச்சிடக்கூடாது பாரு. நான் நினைச்சேன்னா ஒரே நிமிஷத்துல உன் விளக்க அணைச்சிட முடியும். கேவலம் எலெக்ஷன் வந்து உன் வீட்டுல ஒத்தி சொல்ல வச்சிருச்சு. இட்லிக்காரியோட புள்ள என்னோட ஆளை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறான். என்னோட ஆளுங்க சொன்னாங்க கொன்னுடலான்னு. நான் தான் சொன்னேன் வேணாம்ப்பா, ஏதோ தூரத்து உறவுன்னு நிறுத்தி வச்சேன். உயிர் பிச்சை தர மரியாதையை அவனை வாபஸ் வாங்க வச்சுடு. உயிரோட கூட்டிக்கிட்டு ஊரை காலி பண்ணிடு. என்னடா சொன்ன? என் புள்ளைக்கு நீ உயிர் பிச்சை தரியா? உனக்கும் எனக்கு என்ன உறவுன்னு என் பிள்ளைக்கு தெரிஞ்சா உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டான். நான் உனக்கு உயிர் பிச்சை தரேன். உன் ஆளை வாபஸ் வாங்க சொல்ல. அவ்வளவு திமிரா? கடைசியா என்னடி சொல்ற? இது வரைக்கும் நான் தான் அவனை அடக்கி வச்சிருந்தேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் புள்ள தேர்தல்ல நிப்பான். காவேரி, தேர்தல்ல சந்திப்போம். போட வழிய. உன்ன எலெக்ஷன் முடியட்டும்டி. பாண்டிக்கோட்டை தொகுதியில இருளப்பனை நான் நிறுத்திருக்கேன். நீங்க அவனை இருளப்பனா நினைக்காம கேபிஆரா நினைச்சு உண்மையா உழைக்கணும். பாருங்கடா, என் மச்சான் நிறுத்தின ஆளுதான் இந்த தொகுதியில கண்டிப்பா ஜெயிக்கணும். இல்லன்னா மறுபடியும் இங்க இடைத்தேர்தல் தான். அது மட்டும் இல்ல, இருளப்பனை எதிர்த்து எவனாவது எலெக்ஷன்ல வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சா அப்படிலாம் நடக்காதுங்க. கண்டிப்பா இருளப்பதான் ஜெயிப்பாரு. அவர்தான் எங்க எம்எல்ஏ. வணங்குறவங்களுக்கு எல்லாம் வெற்றி கொடுப்பேன்னு சொல்றாங்க. கைப்பத்தி அம்மா, எங்க முயற்சி வெற்றி பெறணும். ஏன் ராமு ஜெயிக்கணும். இது வரைக்கும் 143 நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. ஆனா இந்த எலெக்ஷன்ல என் ராமு ஜெயிக்கணும். அதுக்காக உனக்கு 143 சொல்றேன். கல்லுல சோறு சாப்பிடுவாங்களே, சாப்பிடணுமா? சாப்பிடுறேன். இந்த உடம்ப போட்டுட்டு உருண்டுட்டு கோயிந்தா கோயிந்தா சொல்லுவாங்களே, அப்படி செய்யணுமா? அதுவும் செய்யறேன். ஏன்னா என் ராமு ஜெயிக்கணும். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏண்டி மாலையாடி போடுற மாலை? அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் போட வேண்டியதை அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ போட்டுட்டு வந்து நிக்கிறியா? மாப்பிள்ள ப்ளீஸ், பாவமா இருக்கு, விட்டுடுங்க. இவரு விட்டுட்டாலும் அவன் விட்டுருவானா? காலி பய. பணக்கார விட்டு பொண்ணுங்கனாலே இந்த புறம்போக்கு பசங்க கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிடுவான்னுவா. நான் தீனி போட்டு வளர்த்த மாடு பக்கத்து வீட்டுல போய் பாலை கொடுத்துட்டு வந்து நிக்கிறது உனக்கு பாவமா இருக்கு இல்ல மச்சான்? பசுனா சாதாரண பசுவா? காராம் பசு.
ஏன் முன்னாடி அவனோட கூத்தடிக்கிறியா? வாடி வா. மச்சான், அவனுங்க எங்கேயும் போஸ்ட் ஓட்டக்கூடாது, எங்கேயும் நடமாடக்கூடாது, மக்கள் அவனுங்க சந்திக்க கூடாது. அவனுங்களை எங்க பார்த்தாலும் சரி கையத்தால வெட்டி போட்டுங்க. வாடி. என் அனுமதி இல்லாம எங்கேயும் போக கூடாது. இங்கே கடை. என் தம்பி சாகலப்ப உயிரோட இருக்கான், உன் ரூபத்துல இருக்கான். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். சார் நீங்க இவர்தான் இந்த கேபிஆர் ஆளுங்க கொளுத்தி சாகடிச்சாங்களே இந்த தொகுதி எம்எல்ஏ வரதன், அவருடைய அண்ணன். அந்த வரதன் செத்தனாலதான் இந்த இடைத்தேர்தலே நடக்குது. என்னாச்சு? ராம், போஸ்ட் ஒட்ட முடியல, சோத்துல விளம்பரம் பண்ண முடியல, எங்க போனாலும் கேபிஆர் ஆளுங்க எங்களை துரத்தி அடிக்கிறாங்கப்பா. பாருடா, இப்படி போட்டு அடிச்சிட்டானுங்க. மத்தவங்களும் என்னன்னு தெரியலடா. ராமு, இது நடக்காது. இந்த தொகுதியில எங்க பார்த்தாலும் கேபிஆர் ஆளுங்க ஆயத்தோட நிக்கிறாங்க. என்ன பண்றது சொல்லு. ஜனம் கிட்ட நெருங்க முடியல, மீறி ஜனம் கிட்ட ஓட்டு கேட்க போல உயிர் தான் போவான். என்னால யாருக்கு ஆபத்து வர வேண்டாம். அப்படி வந்தா அது தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. ஏய் ராம், என்னாச்சு உனக்கு? நாம எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க போறோம், அதுல பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்காக பின்வாங்க முடியுமா? வெள்ளக்காரங்க எங்களை எவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க தெரியுமா? அதுக்காரங்க பின்வாங்கணுமா? இந்த கொள்ளைக்காரன் போய் பயப்படுறிய? இந்த பயில பகல்ல தான் அட்டூழியம் பண்றான். ராத்திரி போவோம், போஸ்டர் ஒட்டுவோம், மக்களை பார்த்து ஓட்டு கேட்போம். நல்ல ஐடியா. என்னடா ஐடியா? பகலா இருக்கட்டும், ராத்திரியா இருக்கட்டும், அவங்க பார்வை படம் நம்ம எங்கடா தங்குறது? எல்லாரும் என் பாம்பு தோட்டத்துல தங்கிக்கங்க. என்னது பாம்பு தொட்டமா? ஏங்க, இவங்க கிட்ட அடி வாங்கினது போதாதுன்னு பாம்பு கிட்ட வர கடி வாங்க சொல்றீங்களா? ஐயே, பேரு தான் பாம்பு தோட்டம், அங்க பாம்பும் கிடையாது, பள்ளியும் கிடையாது. நீங்க அங்க போய் தங்குங்க, யாரும் வரமாட்டாங்க, நல்ல பாதுகாப்பான இடம். ஓகே. அத்தை, நான் தான் இந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். நீயே இதை அனுபவிக்க வேண்டாம். கிளம்பு. துணியெல்லாம் கூட ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அப்ப மாமா உங்களை நான் பழுத்து போன மட்டமா? என்ன பரநிலை முடிஞ்சா என்ன, பாடையில கட்டினா என்ன? ஆனா நீ வாழ வேண்டிய குறுத்து. இனிமே இந்த சுடுகாட்டுல உனக்கு வேலை இல்லை. வா போலாம். என்ன இப்படி பாக்குறீங்க? கோயில நீங்க தானே எனக்கு எப்படி சொன்னீங்க, ஒரு பொண்ணு எதை விட்டாலும் பூவையும் பொட்டியும் தவற விடக்கூடாதுன்னு. அதனாலதான் இங்க வந்திருக்கேன். நீங்க பாக்குறதுல அர்த்தம் இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கிடையே பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. நீங்க அவர் பொணமாயிட்டு தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் அந்த பொணத்தோடயே வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கை மாதிரியே இந்த பொண்ணோட வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நம்ம பையன் ராம கையால பூவையும் பொட்டியும் வச்சு விட சொல்லுங்க. எல்லாரையும் விட்டுட்டு வரிய அந்த அளவுக்கு என் மகனை நம்புறியா? நம்புறேன். ராமுதான் என் வாழ்க்கை நம்புறேன். அம்மா, அம்மா, இதான் நம்ம பையன். வணக்கம்மா. வணக்கம். அம்மா, இவங்க எங்க வந்தா? அதான் நீ என்ன இங்க? அம்மா, நான் எனக்கு எல்லாம் தெரியும்டா. என்ன? இனிமே அந்த பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்க போறா. இங்கயா? என்ன சொல்றீங்க நீங்க? லதா, வேணா, எலெக்ஷன் டைம், அப்புறம் இதை வச்சு மாமா ப்ராப்ளம் பண்ணாருன்னா அவர் நல்லா இருக்கா சொல்லிட்டேன். என்ன, எதையும் சந்திப்பேன்னு சொன்னேன்ல, இதையும் சந்திக்கணும்ப்பா. சந்திக்க முடியாது கேஸ். நீ உள்ளவாமா. இல்லையா? நீ உள்ளவா. நான் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும். அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. நான் வரேன். நான் வரேன்ப்பா. போயிட்டு வாங்க. உள்ளே கூட்டு போங்க. நீ உள்ளவாமா. உள்ளயா? பேசாத. என்ன கூட்டு போங்க உள்ள. பாத்தியா மச்சான் கேவலத்தை? உன்னோட பிறந்தவளும் சரியில்லை, உனக்கு பிறந்தவளும் சரியில்லை. எங்கப்பா என் பொண்ணை கொண்டு போய் விட்ட? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எங்க போயிடுவா? ஏய், அவ எங்க இருந்தாலும் சரி, யாரோட கூத்தடிச்சாலும் சரி, எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு அவளை தூக்கிட்டு வாங்க.
இது என்னடா காலு ஐயா 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 சித்தப்பா நீங்க மயில்சாமி கிங் காங் எல்லாரும் கூப்பிட்டு காரையூர் மேலத்தானையும் கீழ்த்தானையும் எல்லாம் பாத்துங்க. நானும் லதாவும் ராராபுரம் மத்த ஏரியா எல்லாம் பாத்துக்கிறோம். ஓகே பத்திரம். ஓகே. ஜெயா நீங்க அவங்களோட போங்க. என்னங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஓட்டு போடணும் இல்லை பயமா இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிருக்கீங்களா? எனக்கு ஈட்டில குத்துறாதானே நீங்க வேடி கட்ட முடியும். சாத்தா பசங்க எங்கேயும் ஓட்டு கேட்காம பாத்துக்குங்க. இன்ஸ்பெக்டர் எங்கடி எங்கேயும் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். தொகுதி மாதிரி ஓடி போயிட்டாங்க போல இருக்கு. எலெக்ஷன் அன்னைக்கு குவின்னு வந்து குத்திர போறாங்கயா. துப்பாக்கியில குண்டு நிறைய இருக்குல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எது நான் தானே இல்ல எதிர்க்க நிக்கிறேன், அதுக்காக சொல்றேன். நீங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. அப்ப வாங்க சாப்பாடுக்கு ரெடி பண்ணலாம். அப்ப வாங்க குடிச்சிட்டு படுத்துடலாம். எலெக்ஷன் ஏற்றாதியா? சரிதான் வாங்க. வந்து ஓட்டு கேட்டீங்க. இவ அப்ப நம்ம கிட்ட கை நீட்டி காசு வாங்குறான். இவ நம்ம விரோதிக்காக கைய கும்பிட்டு ஓட்டு கேட்கிறான். எங்கடா அந்த பைய? எங்கடா லதா? லதாவா? என்ன சார் நீங்க? எங்க காலேஜ்ல ஏகப்பட்ட லதாலாம் இருக்காங்க. ஏலதா, பீலதா, சீலதா, ஜெயலதா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா உங்க லதாவுக்கு இன்ஷியல் இருக்க? ஏடா பெத்த அப்பா என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு இனிஷியல் கேக்குறியா? டேய் காளி போடுறா இவனை. நைட்டு ஓட்டு கேட்டு மார்னிங் இந்த இடத்துல அசம்பலாக சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட. இன்னும் வரல பாருங்க. ராம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, நிச்சயமா வந்துருவாங்க. ராம் ஜெயா மயிலு கிங்க எல்லாமே கேபிஆர் ஆளுங்க கிட்ட மாட்டிட்டாங்கடா. அவன் பாத்துக்கிறேன். ஏய் ராம், நீங்க போக வேணாம். ஆமா ராம், லதா சொல்றது கரெக்ட் தான். எலெக்ஷன் முடிய வரைக்கும் நீ யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க சித்தப்பா இருக்காருல, அவரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிப்பாரு. சொல்ல போறியா இல்லையாடா? நான் சொல்றேன். அவன் என்ன ஏமாத்திட்டான். நான் அவனை காதலிச்சேன், உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா அவன் உங்க வீட்டு பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். என் கனவெல்லாம் நாசமா போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எனக்கு மட்டும் உயிர் பிச்சை கொடுங்க, நான் காட்டி கொடுக்கிறேன். அவன் எங்க இருக்கான்னு நான் காட்டி கொடுக்கிறேன். என்ன சொல்ற? அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. உனக்கு துரோகம் செஞ்சவன் உன்னோட சேர்த்து வைக்கிறேன். எழுந்துருமா. உங்க காதல நான் வாழ வைக்கிறேன். எங்க இருக்காங்கன்னு சொல்லு. நான் துப்பாக்கி ஷூட்டிங்ல கோல்ட் மெடலிஸ்ட் ஜாக்கிரதை. எப்படி வேட்டி கட்டுற நான் பாக்குறேன். அசையக்கூடாது. 1000 ரூபா போல இருக்கு. ஐயா ஒரு ஈச்சம்பழம் சிரிக்கி வந்து எங்களை இழுச்சவன் ஆகிட்டு போயிட்டாயா? இப்பதான் ஜீப்ல போறாங்க, உடனே போட புடிச்சிடலாம். என்னையா பேசாம நிக்கிற? துப்பாக்கி வச்சிருக்கீங்களே, ஏன் எலெக்ஷன் நடக்காம போனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சுட்டு போடுச்சு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அணைய போற நெருப்புக்கு
அவங்க பதில் சொல்லி ஆகணும். ராம் மேல உயிரே வச்சிருந்தா சார். இறந்து போகும்போது கூட அவர் ராம் ராம் தான் சொன்னாலும் அவங்களுக்கு போய் உழைச்சிருக்கீங்களா சார்? உண்மைதான்ப்பா. நான் ஒரு பிரின்சிபாலுங்கிறத மறந்துட்டு அவங்களுக்கு அடிமையாகவே இருந்துட்டேன். வாழ வேண்டிய என் பொண்ணை இப்படி சாகடிச்சிட்டாங்களே பாவிங்க. ராம், ஓட்டு எனக்கு முடிஞ்சிடுச்சு. 40,000 ஓட்டு வித்தியாசத்துல நீ ஜெயிச்சிட்ட. நீ இப்ப எம்எல்ஏடா. இந்த நல்ல செய்தி கேட்கறதுக்கு ஜெயா நம்ம கூட இல்லையே சார். தம்பி ராமு, நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஜெயா வாழ்ந்தா. அவ லட்சியம் நிறைவேறிடுச்சு. ஆனா அவ வாழணுங்கிறதுக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கையில தான் நான் தோத்து போயிட்டேன்ப்பா. தம்பி, உங்களுக்கு நான் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் நான் பரிகாரம் தேட போறேன். அவங்கள அமைதியா இருக்கு சார். இல்லப்பா, இல்ல, அவங்க செஞ்ச தப்பு, செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பு எல்லாத்தையும் நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிற முறையில இல்ல, இந்த தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில நான் சொல்ல போறேன். கேபிஆர் அந்த கொலகார பசங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும்பா. நான் சொல்றேன். காவேரி, காவேரி, என்ன நீ? நம்ம ராமு தம்பி ஜெயிச்சிட்டாமா? நிஜமா சொல்றேன். நிஜமாமா? என் மகன் எம்எல்ஏ வந்துட்டானா? எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஓ வேலை கிடையாது. எம்எல்ஏ ஆயிட்டாலும் குற்றத்துக்கு தண்டனை எங்க மூலமா சார் எவ்வளவு குற்றப்படி எவ்வளவு வேணாலும் குற்றங்கள் செஞ்சாலும் குற்றவாளிகளை சட்டம் தான் தண்டிக்கணும். தனி மனுஷன் கிடையாது. ஓ ஓ இப்பதான் வரீங்களா? சாவறதுக்குள்ள வந்துட்டல, உன்னை அவங்க கையில சாவிடுவனா? நீ யாரு? தலைவர் கேவிஆரோட ஆளு. நான் நன்றி செலுத்த வேணா? ஏந்திரிங்க. ஓ ஓ என்ன பாக்குற? நல்ல
நல்லவங்களே பயமுறுத்திக்கிட்டு இருந்த இந்த துப்பாக்கி கெட்டவங்க சுட்டுச்சுன்னா நானும் திடீர்னு மாறல, என் துப்பாக்கி மாறல. சமயத்துக்காக காத்திருந்தேன். இது வரைக்கும் தான் கேபிஆர் ஆளுங்களோட ஒத்து போகாம இருந்திருந்தா என்ன ஏதாவது தண்ணியில் அதை காட்டுக்கு மாத்திருப்பாங்க. எவனாவது ஒருத்த என் இடத்துக்கு வந்து அவங்களுக்கு சல்யூட் அடிச்சிருப்பான். அதனாலதான் அவங்க பக்கம் பேசினேன், உன் பக்கம் இருந்தேன். அன்னைக்கு உன்னை ஆம்பளையான்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன். இன்னைக்கு நீ என் முன்னாடி ஒரு எம்எல்ஏவா நிக்கிறேன். உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இது மாதிரி பெரிய பொறுப்புக்கு வாங்க, வந்து எங்களை மாதிரி உண்மையான அதிகாரிகளுடைய கைவலங்க உடைங்க. கஜா இருளப்பெல்லாம் சாதாரணம். 1000 கேபிஆர் அடியோட நொறுக்கி வன்முறை கலாச்சாரத்தை வேரோட ஒழிச்சிருவோம். இந்த நாட்டையே அமைதி பூங்காவை மாத்தி காட்டுவோம். நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, பொறுப்புகள் நிறைய இருக்கும். முதல்ல கேபிஆர பாருங்க, அதுக்கு முன்னாடி என் கைய உடைங்க. சார், இப்ப நீ என் கைய உடைக்கலன்னா சட்டத்துக்கு கை கொடுக்கலன்னு அர்த்தம். என் கைய உடைச்சிட்டு தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, நான் உங்களை சுட்டேன்னு சொல்லுவேன். எனக்கும் சட்டம் தெரியும் எம்எல்ஏ சார். கைய உடைங்க, உடைங்க சார். என்னடா? ஆமா, தோத்ததுக்கு அப்புறம் ஒருத்தனும் உயிரோடு இருக்க கூடாது. கொடுத்துங்கடா, எல்லாத்தையும் கொடுத்துங்கடா. ஹலோ கமிஷனரா? நான் தான் கேபிஆரோட மனைவி பேசுறேன். எம்எல்ஏ வர்தனை கொலை செஞ்சது என் புருஷன் தான். ஸ்டூடெண்ட் சுப்பிரமணியத்தை கொலை செஞ்சது என் புருஷன் தான். அதே மாதிரி பார்த்திபனை கொலை செஞ்சது என் புருஷன் தான். எல்லாத்துக்கும் நானே சாட்சி. நானே நேர்ல வந்து எல்லாத்தையும் கைப்படி எழுதி கொடுக்குறேன். இப்ப வர ஏண்டி, தாலியா இருக்கவே தயாராயிட்டியா? கௌரவம் இல்லாத தாலி கழுத்துல தொங்கின என்ன காட்டி தூக்கி எறிஞ்ச என்ன? என்னடி சொன்ன? பத்தாவதுக்கு எம்எல்ஏ கனவும் போச்சு, டப்பாசு போச்சுடா. நம்மளை ஏமாத்துறது ஜனங்களுக்கு நம்ம யாரும் புரிய வைக்கணும். எவனும் உயிரோடு இருக்க கூடாது. தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. ஆயுதங்களை கீழே போடுங்க. ஆயுதங்களை கீழே போடுங்கய்யா, போடுங்க. மறுபடியும் ஏன் வன்முறையில் இறங்குறீங்க? இந்த தடவை ராமு ஜெயிச்சான், அடுத்த தடவை நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நீங்க ஜெயிக்க போறீங்க. நல்லது பண்ணணுமா? அதான் பண்ணிட்டியடா. இங்க கிடக்குற வேட்டி இங்க கிடக்குது பாத்தியா? இங்க கிடக்குற வேட்டி இனி எங்க கிடக்குன்னு தெரியுமில? நீ செஞ்ச காரியத்துக்கு சாவுதான் சரியான முடிவு. இந்த பெருசை விடாதா? டேய் வேண்டாம், சொன்ன கேளு. டேய் அடுத்து ஐயோ ஐயா 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 பேசுங்கய்யா, ஐயா பேசுங்கய்யா. என்னங்க? ஐயா ஐயோ என்னங்காச்சு உங்களுக்கு? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல ஒரு பையல விடக்கூடாது. அடிச்சு நொறுங்குங்கடா. என்ன விட்டு என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்களுக்கு பதில் சொல்லுவா. ஐயோ
நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன நீ விட்டுட விட மாட்டேன், யாராவது விட மாட்டேன். நான் உன்னை பெத்த அப்பாப்பா. நீ நீ என்ன பத்த அப்பா? நான் உன்னை பெத்த அப்பாப்பா. நான் உன்னை பெத்த அப்பா. பெத்த அப்பா. அப்ப எங்க அம்மா வெள்ளை புடவை? ஐயோ, நான் உயிரோடு இருக்கும்போது வெள்ளை புடவை கட்டிட்டா. தப்பாச்சே. தப்புதான், தப்புப்பா. தப்புதான், தப்புதான். ஆமா, தப்புதான். எங்க அம்மா வெள்ளை புடவை கட்டிருக்கும் போது நீ உயிரோட இருக்கிறது தப்புதான். ஒண்ணு என்ன காப்பாத்துங்கடா. காப்பாத்துறதா? நான் உன்னை காப்பாத்தனா? மக்கள் எங்களை காப்பாத்த மாட்டாங்களே. நாங்க மக்கள் பக்கம் சேர்ந்துட்டோமே. உன் ஆசைன்னா ஈட்டில குத்துங்கடா, ஈட்டில குத்துங்கடான்னு சொன்னேன்ல, இப்ப ஈட்டிலேயே குத்துறோம். வேண்டாம், வேண்டாம், தயவு செஞ்சு என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என்ன கொன்னுடாதீங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுடுங்க. சட்டசபையில ஒரு ரவுடித்தனத்தை பத்தி பேசுறதுக்கு என் தம்பியை எரிச்சு கொல்லிட்டேடா. உனக்கு எப்படா சும்மா பண்றது? இறக்கமே இல்லாம என் பிள்ளையை கொண்டுட்டு என் பிள்ளையவே பிள்ளை இல்லைன்னு சொல்ல வச்சாடா. உன்னை எப்படி சும்மா பண்றது? கொலை செய்யறதையும் கொள்ளை அடிக்கிறதையும் பொழப்ப வச்சிருக்க நீ உயிரோடவே இருக்க கூடாதுடா. பல உயிரில பழி வாங்கணும். உனக்கு உயிரை பத்தி தெரியணும்னா நீ சாகணும். நரகாசுர செத்துப்பட நினைச்சு இந்தியாவே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா அவன் சாகல. ஒரு ஊத்துல இங்க தாண்டா இருக்கான். இப்ப நீ செத்தாதாண்டா வீரப்பாடி கோட்டை உண்மையான தீபாவளி கொண்டாட போகுது. நாங்க மத்தாப்ப கொடுத்தோம்ல, முதல்ல உள்ள கொடுத்துறேன். ஊரை அழைச்சி உல்லாசப்படுறவங்களுக்கு உன் வாழ்க்கை தான்டா பாடம். நீ சாகணுங்கிறது கடவுளோட கட்டாயம்டா. நில்லுங்க, என்ன கொண்டுடாதீங்க. நான் உங்க எம்எல்ஏ ராமுவோட அப்பா. ராமு என் புள்ள. ராமு என் புள்ளையா? ராமு என் புள்ள. என்ன கொண்டுடாதீங்க. இவன் என் புள்ள இல்ல. எங்க அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு. இவர் எங்க அப்பா இல்ல. ஐயோ, காவேரி நில்லு, காவேரி நில்லு. நம்ம புள்ள பொய் சொல்றான் பாத்தியா? நீ சொல்லு, நான் தான் அவன் புருஷன்னு சொல்லு. நான் தான் அவன் புருஷன்னு சொல்லுமா. காவேரி, உயிர் பிச்சை கொடுமா. உயிர் பிச்சை காவேரி, உயிர் பிச்சை கொடுமா. சொல்லுமா, சொல்லுமா. உயிர் என்ன பத்தி நான் கவலைப்படலையா? என் வயித்துல வளருதே, அதுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? சொல்லு. எத்தனையோ பேர் நாசா துணை வரானுங்க. எவன் பெரியாது சொல்லு. குழந்தைய சுமக்குறாளாம். ஏய் போடி. என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் செத்துட்டா. என் பிள்ளைய பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா செத்துட்டா. இல்ல, இந்த ஆளை நான் பார்த்ததே இல்ல. இவ என் புருஷனே இல்ல. என் புருஷன் இல்ல. என் புருஷன் இல்ல. என் புருஷன் இல்ல. இல்ல.